Okay. Hi. Assalamu alaikum and very good evening to you all. ஸ்டடீஸ் அகாடமி சார்பாக இன்னும் ஒரு ஃப்ரீ கிளாஸ்ல நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து மெயினாக நடக்க போகின்ற ஃப்ரீ கிளாஸ் வந்துட்டு டிப்ளோமா இன் இங்கிலீஷ் கோர்ஸ். ஸோ இந்த கிளாஸ் வந்து ஓப்பன் கிளாஸ். ஸோ இதில் வந்து பே பண்ணவங்களும் இருப்பீங்க, அதே போல் பே பண்ணாதவங்களும் இருப்பீங்க. ஸோ இது கமெண்ட் கிளாஸ்ங்கிறதால இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் யூ ஆல். நிறைய பேருக்கு வந்து எங்களோட அகாடமி பற்றிய அறிமுகம் இருக்கும். சில பேருக்கு மேபி இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கலாம். So first we see who are joining to this class for the first time. அதாவது யாரு எங்களோட சைட்ல நடக்கிற கிளாஸுக்கு புதுசா ஜாயின் பண்ணியிருக்கீங்க, யார் யாருன்னு பார்ப்போம். ஸோ ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, வில் see it. Only 8. ஓகே, தேங்க்யூ ஆல். ஸோ ஹேண்ட் லோ பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் எங்கே லொக்கேட்டட் ஆகியிருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஆக்சுவலி நாங்கள் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் நிந்தூரில் லொக்கேட்டட் ஆகியிருக்கோம். ஸோ இந்த ஸ்லைடில் வந்து உங்களுக்கு எல்லாமே தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ என்னோட அட்ரஸ் இருக்குது. அதே போல் நீங்கள் வந்து கூகுள்லேயும் சர்ச் பண்ணினீங்கன்னு சொன்னால் என்னோட லொக்கேஷன் வந்து உங்களால் பார்த்துக்கொள்ள இயலுமா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து நேரில் வந்து எங்களை பார்க்கணும்னு சொன்னாலும், அதே மாதிரி ஃபிசிக்கலாக வந்து எங்கள்கிட்ட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இதில் இருக்கிற ஹாட்லைன் நம்பர்ஸுக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு ஏர்லியாக சொல்லிட்டு வந்து மீட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எங்களோட ஆக்டிவ் சேனல்ஸ், எங்களோட வெப்சைட்ஸ், அதே போல் நாங்கள் எந்தெந்த டைமில் வந்து எந்தெந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் நாங்கள் இருப்போம்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த ஸ்லைடில் போடப்பட்டிருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கொள்ள இயலும். ஓகே, ஸோ அவர் ரெகக்னிஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. ஸோ வி ஆர் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. அண்ட் அதே போல் எங்களோட சைடில் இருக்கிற லெக்சர்ஸ் எல்லாருமே ப்ரொஃபஷனல் லெக்சர்ஸாக இருப்பாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் லெக்சர்ஸ் பேனலில் கொண்ட ஒரு அகாடமி தான் நாங்கள். அதே மாதிரி ரெக்கமெண்டடான கோர்சஸும் அதோட அவுட்லைன்ஸ் அண்ட் அதே மாதிரி அதுக்கேற்ற ஹவர்ஸு கொண்டது மாதிரி இருக்கும். அதே போல் நாங்கள் சிபிடி யூகேயால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி. எங்கள்கிட்ட வந்து 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சு அவுட் ஆகியிருக்காங்க. அதே போல் ரீசனபிளான ஃபீஸஸ் கொண்டது. அண்ட் அதே போல் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஃபிசிக்கலாக ட்ரைனிங்க்கு வந்து போக இயலுமா இருக்கும். அதர் ப்ரொவின்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஆன்லைனில் வந்து ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ போத் ஆன்லைன் அண்ட் ஃபிசிக்கல் ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து எங்களோட சைடில் அவைலபிளாக இருக்கு. அதே போல் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எங்களோட ஸ்டடீஸ் அகாடமின்னு சொல்லி யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் இந்த கோர்ஸுக்கு வந்து ஏர்லியாக ரெஜிஸ்டர் பண்ணுற குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாத்திரம் பேசிக் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணி இருக்கோம். ஸோ நீங்கள் ஏர்லியாக ரெஜிஸ்டர் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேசிக் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து மோஸ்ட்டாக எல்லா சோஷியல் மீடியாவிலையும் அவைலபிளாக இருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கொள்வதன் மூலமாக நாங்கள் ஆன்லைனில் அல்லது ஃபிசிக்கலில் நடக்கக்கூடிய ஃப்ரீ வெபினார்ஸ், கிளாஸஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணி பயன்பெற இயலுமா இருக்கும். ஸோ இதுக்கு இந்த ஸ்லைடை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இதன் மூலமாக எல்லா சோஷியல் மீடியாஸும் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கும்.
ஓகே. I wish to advise you all for joining a cloud meeting. அதாவது ஒரு cloud meeting நம்ம ஜாயின் பண்றோம்னு சொன்னா, ஒரு அதாவது ஒரு Zoomல ஒரு மீட்டிங்க நம்ம ஜாயின் பண்றோம் அல்லது ஒரு கிளாஸ் ஒன்று நம்ம Zoomல ஜாயின் பண்றோம்னு சொன்னா, சில விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இப்படி ஆன்லைன்ல ஏதாச்சும் ஒண்ணு அட்டெண்ட் பண்ற டைம்ல, சில விஷயங்கள ஃபாலோ பண்றதன் மூலமா நம்ம பல பெனிஃபிட்ஸ அடையக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நம்ம ஃபாலோ பண்றதால நம்ம நம்ம செய்ய வேண்டிய மெயினான விஷயம் என்னன்னு சொன்னா, யூஸ் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ. அதாவது ஏர்போர்ட்ஸ் அல்லது ஹெட்செட்ஸ் ஆர் எனிதிங்க வந்து நீங்க யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஸோ அதால வெளியில வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாம, நீங்க வந்து அந்த கிளாஸ அல்லது Zoom மீட்டிங்க வந்து 100% உங்களால கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க இயலுமா இருக்கும். அதே போல ஸ்விட்ச் ஆன் யுவர் வீடியோஸ். ஸோ கேமராஸ ஆன் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா, கேமராஸ ஆன் பண்ணுவதன் மூலமா நம்ம கிளாஸ கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சு கொள்ள முடியும். பிகாஸ் கேமராஸ் ஆன் பண்ணிட்டு இருக்கும்போது, கிளாஸ்ல இருக்கிற கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகாது. அதே மாதிரி நம்ம ஒரு லைவ் கிளாஸ்ல எப்படி இருப்போமோ, அதே ஒரு ஃபீலிங் கொண்டு வரும். ஸோ கிளாஸ கான்சன்ட்ரேட் பண்ணவும், அ மிஸ் ப மிஸ் பார்த்துட்டு இருக்காங்க என்ற ஒரு ஃபீலிங் வரத்தால, கான்சன்ட்ரேஷன் என்ன செய்யாது, மிஸ் ஆகாம படிக்க இயலுமா இருக்கும். இப்ப இந்த கிளாஸ்ல யார் யாருக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாத்தையும் தெளிவா பார்த்து பெற்றுக்கொள்ளலாம், ஃப்ரீ கிளாஸ ஃபுல்லா யூஸ் பண்ணி கொள்ளலாம் என்று நினைக்கிறவங்க எல்லாரும் வந்து கேமராஸ ஆன் பண்ணி கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த செஷன்ல வந்து உங்களுக்கு ஏதும் டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னா, ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணின உடனே அவங்களுக்கு என்ன செய்வோம்னு சொன்னா, நாங்க அன்மியூட் பண்ணி ஒன் பை ஒன்னா பாயிண்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்போம். ஸோ அந்த டைம்ல அவங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு நீங்க கிளியர் பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்கட அகாடமில இங்கிலீஷ் தவிர்ந்த, அதாவது டிப்ளோமா இன் இங்கிலீஷ் தவிர்ந்த மேலதிகமா நடக்கிற கோர்சஸுக்குரிய டீட்டெயில்ஸும், அதோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மாற டீட்டெயில்ஸுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இது தேவைன்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு எடுத்துக்கொள்ளுங்க. ஃபர்தரா இந்த கோர்சஸ்களுக்கு நீங்க ஜாயின் பண்ணணும்னு விரும்பினாலும், நாங்க ஸ்கிரீன்ல கன்சல்டன்ட் நம்பர்ஸ் காட்டுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டர்லயும் வந்து உங்களுக்கு ஹாட்லைன் நம்பர்ஸ் காணப்படுது. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்க கான்டாக்ட் பண்ணி, அதுல ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் பெற்று, நீங்க அதுலயும் ஜாயின் பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கும். ஸோ இந்த ஸ்லைடும் இன்னும் மேலதிகமா நடக்கிற கோர்சஸ் பத்திய டீட்டெயில்ஸ். ஓகே. அபௌட் த கோர்ஸ். இப்ப நீங்க எல்லாரும் வந்திருக்கிற கோர்ஸ் பத்தி ஃபுல் டீப்பா ஒரு விஷயம் பார்ப்போம். அதாவது நீங்க வந்திருக்கிற கோர்ஸ்ட நேம் வந்து டிப்ளோமா இன் இங்கிலீஷ் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் ஆனது 2 மந்த் கோர்ஸ் ஆகவும், 1 மந்த் வந்து உங்களுக்கு பிராக்டிகல் ட்ரெய்னிங் ஆகவும் நடக்கும். ஸோ இதுக்கு வழங்கப்படக்கூடிய சர்டிஃபிகேட் லெவல் வந்து டிப்ளோமா சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல உங்களோட கிளாஸஸ் எல்லாமே Zoom மூலமா நடக்கும். கோர்சஸ்ட ஓவர்வியூவ பார்த்தீங்கன்னு சொன்னா, பேசிக் லெவல், அதாவது அடிப்படையில இருந்து அவரேஜ் வர நடைபெறும். அதாவது அடிப்படையில இருந்து அவரேஜான ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் ஏத்த மாதிரி இந்த கோர்ஸ் நடைபெறும். இதோட சேர்த்து மேலதிகமா உங்களுக்கு ட்ரெய்னிங்கும் கிடைக்கும். ஸோ இதுதான் கோர்ஸ் பத்திய மெயினான ஃபுல் டீட்டெயில்ஸோட இருக்கு. ஓகே. ஸோ இதுவும் தேவைன்னு சொன்னா நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. அபௌட் த லெக்சரர். லெக்சரர பார்த்தீங்கன்னு சொன்னா, மிஸ் என்எஃப்என் மெஹர் வந்து தான் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. லெக்சர் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து பிஏ ரீடிங். ஸோ இனி வந்து செஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டிஸ்கஷன்ஸ் ஒரு பார்ட் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து இந்த செஷன் முடிவடைந்ததுக்கு பிறகு டிஸ்கஷனுக்குன்ற ஒரு டைம் இருக்கும். ஸோ அந்த டைம்ல உங்களோட ஃபர்தரான கொஸ்டின்ஸ், ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க அதுல பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மிஸ் மெஹர் இருக்கீங்களா? எஸ். ஓகே மிஸ். நான் ஸ்டாப் பண்றேன். நீங்க வந்து ஸ்கிரீன ஷேர் பண்ணி கிளாஸ் கன்டின்யூ பண்ணுங்க. ஓகே.
Okay, so Assalamu alaikum, Vanakkam, good evening all. Okay, first of all, I welcome you all behalf of Studies Academy. So, அவங்க எல்லாரையும் வந்துட்டு டிப்ளமா இன் இங்கிலீஷ் கோர்ஸ்க்கு வந்திருக்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன் first of all. Okay, then let me introduce myself. Okay, I am Meher and I am doing BA Reading. And I'm going to conduct this course. நான் தான் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸை கண்டக்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஓகே, லெட்ஸ் மூவ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் இங்கிலீஷ்? நமக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இங்கிலீஷ்ன்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைச்சு வச்சு கொண்டிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நார்மலா ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கிலீஷுங்கிறது நத்திங். இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். அது ஒரு லாங்குவேஜ். எப்படி நமக்கு வந்து இப்போ தமிழ் ஒரு லாங்குவேஜாக இருக்கிற மாதிரி, சிங்கள ஒரு லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி, அரபிக் லைக் தட், அந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜும் இருக்கிற மாதிரி இங்கிலீஷும் ஒரு ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாங்குவேஜ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று செய்கிறதுக்கு, ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லாங்குவேஜ். இப்போ நம்ம மனசில் உள்ள விஷயங்களை, நம்ம நினைக்கிற விஷயங்களை இன்னொருத்தரோட ஷேர் பண்ணுறதுக்கு, ஒருத்தரோட கம்யூனிகேஷன் ஒன்று செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லாங்குவேஜ். ஸோ அதை இங்கிலீஷில் வந்து நம்ம செய்கிறது தான் இந்த லாங்குவேஜ், வேற ஒன்றுமே இல்லை. ஓகே, தென் இங்கிலீஷ் இஸ் த ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் கம்பேர்ட் டு அதர் லாங்குவேஜஸ். இப்போ நீங்கள் இங்கிலீஷை வந்து மற்ற லாங்குவேஜஸோட வந்து நீங்கள் கம்பேர் பண்ணக்குள்ள வெரி ஈஸியஸ்டான ஒரு லாங்குவேஜாகத்தான் இந்த இங்கிலீஷ் இருக்கு. பட் அதை சில பேர் என்ன நினைச்சுக்கொள்றேன்னு சொன்னா அதை கஷ்டம்னு சொல்லி பெரிய விஷயமா நினைச்சுக்கொள்ற. அப்படி நினைச்சோம்னு சொன்னா கஷ்டம். ஈஸின்னு நினைச்சோம்னு சொன்னா ஈஸி, கஷ்டம்னு நினைச்சோம்னு சொன்னா கஷ்டம். ஓகே, ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கு. நம்ம அதை எப்படி பார்க்குறோம், நம்ம அதுக்கு எப்படி ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் அதோட ஈஸினஸ் அண்ட் ஹார்ட்னஸ் வந்து இருக்கு. ஓகே, தென் இட்ஸ் வெரி ஈஸி டு லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இங்கிலீஷ் வந்து படிக்கிறதும் ஈஸி அண்ட் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதாவது நீங்கள் அதை புரிஞ்சு கொள்றதும் வந்து ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷை வந்து நீங்கள் ஈஸியான வேஸில் வந்து நம்ம படிக்க இயலும். அதை இன்ட்ரெஸ்டிங்கான வேஸில் போரிங் இல்லாமல் நம்மளால் வந்து பல மெத்தட்ஸில் வந்து அதை ஈஸியாக படிக்க இயலும். ஸோ அப்படியான இன்ட்ரெஸ்டிங்கான வேஸில் தான் வந்து நம்மளும் ஃபியூச்சர் கிளாஸஸில் வந்து படிக்க இருக்கிறோம். ஓகே, தென் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல போனோம்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களை வந்து ஒரு மனிதர்ன்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ அப்படின்னு சொன்னால் 2 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க வந்து 2 மனிதருக்கு ஈக்குவல், 3 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க வந்து 3 மனிதருக்கு ஈக்குவல், அந்த மாதிரி. ஸோ அப்போ இங்கிலீஷை வந்து உங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக தான் தெரியணும் அப்படின்னு சொல்லி இல்லை. இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணக்கூடிய லெவலுக்கு இருந்தால் கூட போதும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு இருந்தாலும் நம்மளோட லெவல் வந்து ஓகேன்னு சொல்லலாம், அதை எக்ஸப்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கான விஷயங்களை தான் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். அண்ட் அப்படித்தான் இந்த கோர்ஸையும் வந்து 3 month கோர்ஸையும் வந்து டிசைன் பண்ணியிருக்கு. ஓகே, தென் இங்கிலீஷ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜஸ் ஃபார் செகண்ட் லாங்குவேஜ் லேர்னர்ஸ் and with millions of people around the world studying it as a foreign language. அதாவது இப்போ நம்ம தமிழ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், நமக்கு தமிழ் தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக இருக்கும். செகண்ட் லாங்குவேஜுங்கிறது வேறொரு லாங்குவேஜை நம்ம எந்த லாங்குவேஜை படிக்க போனாலும் அது வந்து நமக்கு செகண்ட் லாங்குவேஜாக இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ பாப்புலரான லாங்குவேஜாக எதை செகண்ட் லாங்குவேஜுக்கு படிக்காங்கன்னு சொன்னால் இங்கிலீஷை படிக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், பல மில்லியன் ஆன பீப்புள் வந்து இந்த இங்கிலீஷை வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜாகவும் படிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த இங்கிலீஷ் வந்து இர்ரிப்ளேசபிளான ஒரு லாங்குவேஜாகவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாகவும் இப்போ நவடேஸில் வந்து மாறிக்கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லாரும் மைண்ட் செட்லேயும் வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் த்ரோ அவுட் தட் மைண்ட் செட். ஓகே, அந்த மைண்ட் செட்டை வந்து எல்லாரும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. கஷ்டங்கிறது வந்து இல்லை, எல்லாம் நம்ம நினைக்கிறதுல தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனால், இஃப் யூ லவ் இங்கிலீஷ், இங்கிலீஷ் வில் லவ் யூ. ஓகே, ஸோ அதாவது இங்கிலீஷை நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னாதான் இங்கிலீஷ் வந்து உங்களை விரும்பும். ஸோ இங்கிலீஷ் ஈஸின்னு நீங்கள் நினைச்சாதான் உங்களுக்கு இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நார்மலாக ஒரு இங்கிலீஷை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தர விரும்பினேன். ஸோ அந்த விஷயம். ஓகே,
ஓகே, அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ். அதாவது நீங்க இங்கிலீஷை படிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும், அதாவது என்னென்ன உங்களுக்கு பயன்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னா ஐ ஹவ் பாயிண்டட் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, சில இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு நான் இங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை மட்டும் இங்க நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட் ஒன், இம்ப்ரூவ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கிறதுனால, நீங்க இங்கிலீஷை வந்து உங்களுக்கு தெரியுங்கிறதுனால வந்து என்ன பெனிஃபிட்னு சொன்னா உங்களோட கம்யூனிகேஷன் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். எப்படி இம்ப்ரூவ் ஆகும்? இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க நிறைய பேர் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் போவாங்க. ஃபாரின் கண்ட்ரிஸ் போறவங்களுக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் வந்து மஸ்ட், கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ ஃபாரின் கண்ட்ரியில வந்து நிறைய நிறைய லாங்குவேஜ் பேசக்கூடிய வேறு வேறு கண்ட்ரிஸ் அப்படியானவங்க எல்லாம் இருப்பாங்க, டிஃப்ரெண்டான பீப்புள் இருப்பாங்க. அப்படின்னா எல்லார லாங்குவேஜும் நமக்கு தெரியுமா? அந்த டைம்ல எல்லார லாங்குவேஜும் நமக்கு தெரியுமான்னு சொன்னா நோ, அப்படி இல்லை. பட் அந்த இங்கிலீஷ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா, இங்கிலீஷ் வந்து ஒரு பாப்புலரான லாங்குவேஜ் ஆகும், ஒரு காமனான ஒரு லாங்குவேஜ் ஆகும் இருக்கிறதுனால நீங்க அந்த இங்கிலீஷை கொண்டு அந்த சிச்சுவேஷன்ல வந்து ஃபாரின்ல வந்து உங்களால மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களால இன்னொருத்தரோட வேறொரு லாங்குவேஜ்காரங்களோட வேறொரு கண்ட்ரிக்காரங்களோட வந்து உங்களால ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷனை வந்து பில்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ அப்போ அது ஒரு யூஸா இருக்கும். தென் செகண்ட் ஒன், ஹெல்ப்ஸ் டு பில்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் உண்டு, உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உண்டு, அது வந்து பில்ட் பண்ணும். உங்களுக்கு இங்கிலீஷ் ஓகே, எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் உங்களால ஜஸ்ட் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் ஓகேன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்காது. இந்த சிச்சுவேஷனை என்னால ஹேண்டில் பண்ண இயலும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உண்டு, பில்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷ் யூஸா இருக்கும். ஓகே, தென் அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இன்க்ரீஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய வரும். யாருக்கு? இங்கிலீஷ் ஓகே, இங்கிலீஷ்ல வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு, அவங்களோட கம்யூனிகேஷன் லெவல் வந்து ஓகே, நல்ல ஒரு கம்யூனிகேஷன் அவங்களால செய்ய இயலும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து இப்ப 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 பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இருக்கிற காலங்கள்ல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும். இப்ப இங்கிலீஷ் இல்லைன்னு சொல்றவங்களை விட இங்கிலீஷ் ஓகேன்னு சொல்றவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்க எதுக்கு சரி ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்றீங்கன்னு சொன்னா அதுல குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க, செக் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைம்ல பார்க்கலாம், நீங்க அங்க என்ன கேட்டிருப்பாங்க, நல்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், இங்கிலீஷ்ல வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம், குவாலிஃபிகேஷன்ல கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படி ஓகே, உங்களுக்கு இங்கிலீஷ் ஓகேன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், நிறைய ஜாப்ஸுக்கு வந்து உங்களால அப்ளை பண்ணி இயலும். ஓகே, ஸோ அப்படி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிருக்கும். இங்கிலீஷ் இல்ல, இங்கிலீஷ் வந்து லோ லெவல்ல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மைனஸாக சேஞ்ச் ஆகும். அதோட இங்கிலீஷ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைச்சிட்டு அவங்க வந்து ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. இதுவே இப்போ இந்த நான் சொல்ற சிச்சுவேஷனுக்கு வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னன்னு சொன்னா இங்கிலீஷ் இல்லாததுனால உங்களுக்கு கிடைச்ச நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இழக்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வந்து வந்திருக்கும். அப்படி இங்க இருக்கிறவங்கல நிறைய பேர் வந்து அதை ஃபேஸ் பண்ணி இருப்பீங்க. ஓகே, ஸோ அது ஒரு மைனஸாக இருக்கும் இங்கிலீஷ் இல்லைன்னு சொன்னா. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அகாடமிக் பர்பஸஸுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து யூஸாக இருக்கும். எப்படின்னு சொன்னால் ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ஹையர் ஸ்டடீஸ், யூனிவர்சிட்டிஸ், காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இப்படியான விஷயங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸுக்காக நீங்கள் போகும்போது அங்கே ஒரு இங்கிலீஷுங்கிறது வந்து ஒரு கட்டாயமான ஒரு விஷயமாக சேஞ்ச் ஆகியிருக்கும். நீங்கள் அங்கே எங்கே பார்த்தாலும் லெக்சர்ஸாக இருக்கட்டும், உங்களோட அசைன்மெண்ட்ஸாக இருக்கட்டும், புக்ஸ் ரிஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இங்கிலீஷ்லலாம் இருக்க போகுது. ஸோ இங்கிலீஷ் இல்லாமல், ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் நீங்கள் அங்கே போகும்போது அங்கே சர்வைவ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் இங்கே இப்போ இருந்தே நீங்கள் அதை வந்து பில்டப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு சர்வைவ் பண்ணுறது, அங்கே இருக்கிற லெக்சர்ஸ் எல்லாம், நடக்கிற லெக்சர்ஸ் இங்கிலீஷில் நடக்கிறதெல்லாம் புரிஞ்சு கொள்ளையிலும், உங்களால் வந்து ஈஸியாக புக்ஸ் எல்லாம் ரிஃபர் பண்ணிலும். ஸோ அப்படியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அகாடமிக் பர்பஸ் ரீதியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். தென் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெவலிங்கில் எப்படி இங்கிலீஷ் யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் அதையும் நிறைய பேர் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க.
எப்படின்னு சொன்னா இப்போ ஒரு ஃபாரினர்ஸ் வரக்கூடிய அந்த மாதிரி பிளேசஸுக்கு இல்ல வேற வேற லாங்குவேஜ் பேசக்கூடிய பிளேசஸுக்கு போனீங்கன்னு சொன்னா ஒரு வே கேட்கிறதா இருக்கட்டும் இல்ல எதுவா இருக்கட்டும் ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்கு இங்கிலீஷ்ங்கிறது இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு காமனான லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஸோ அதை வச்சு உங்களால அந்த ட்ராவலிங்ல வந்து மேனேஜ் பண்ணிக்கொள்ள இயலும். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்மளோட தமிழ் லாங்குவேஜை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால வந்து சர்வைவ் பண்றது ஒரு கஷ்டமான விஷயமா மாறும். ஸோ அந்த இடத்துல ட்ராவலிங்ல வந்து இங்கிலீஷ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் லாஸ்ட் ஒன் இன்டர்நெட் அண்ட் மீடியா. இன்டர்நெட்லையும் நம்மளோட சோஷியல் மீடியா யூசேஜ்லையும் பார்த்தோம்னு சொன்னா இங்கிலீஷ் வந்து இப்போ கட்டாயமான விஷயமா தான் இருக்கு. இங்கிலீஷ் இல்லாம எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னா இப்போ நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணும்போது இங்கிலீஷ்ல சர்ச் பண்றதுக்கும் தமிழ்ல சர்ச் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க இங்கிலீஷ்ல சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா வார அவுட்புட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. தமிழ்ல சர்ச் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வார அவுட்புட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல வாரத்தை விட உங்களுக்கு குறைவான அவுட்புட்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அதுலயும் கூட நமக்கு இங்கிலீஷ்ல யூசேஜ் வந்து அதிகமா இருக்கு. இப்படி நிறைய யூசேஜஸ் இருக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கிறதுனால. ஸோ நான் இங்க வந்து முக்கியமானது மட்டும் பாயிண்ட் பண்ணிருக்கேன். ஓகே, ஓகே. தென் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா obstacles faced in learning English. அதாவது நீங்க இங்கிலீஷை படிக்கிறதுல வந்து என்னென்ன விஷயங்கள் தடையாக இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயங்கள்ல இங்க நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த விஷயம் எல்லாம் தடைகள் இல்லை. அப்படி தடைகள் உண்மையாகவே தடைகள் இல்லை. பட் நம்ம தான் அதை தடைகள் அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டு இருக்கிறது. ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாம் தடை இல்லை. ஓகே, என்ன விஷயம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் obstacle ஃபியர் ஆஃப் மிஸ்டேக்ஸ். இது வந்து எல்லார்கிட்டயுமே இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் இது. என்ன, தவறுகளை நினைச்சு வந்து பயப்படுற. நம்ம பேசினா இங்கிலீஷ் பேசினா வந்து இது தப்பா இருக்குமோ, இது தப்பாயிடுமோ, இல்ல மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம பேசினா இது பிள்ளைன்னு சொன்னா எப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை நினைச்சு நினைச்சு பயந்துட்டு இங்கிலீஷ் பேசாம இருக்கிற. ஸோ அதனால வந்து அது ஒரு தடையாக இருக்கும் நீங்க இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா ஷைனஸ் அண்ட் லெக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஒரு வெக்கப்படுறேன்னு சொல்லுவோம். ஷைனஸ்ன்னு சொன்னா வெக்கமா இருக்கிற இங்கிலீஷ் பேசுறதுக்கு, அண்ட் கான்ஃபிடென்ஸ் இல்லாம இருக்கிற, உங்களுக்கு மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிற, நம்ம பேசினா பிள்ளையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதை ஒரு தடையாக, அது ஒரு ஒப்ஸ்டேக்கிளா இருக்கும் நீங்க இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு. தென் லெக் ஆஃப் மோட்டிவேஷன். உங்களுக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கிற, ஸோ அதை பத்தின விஷயங்களுக்கு தேடி போறது இல்லை. இங்கிலீஷை படிக்கிறதுக்கு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கிடைச்சாலும் யூஸ் பண்றது இல்லை. தென் உங்களுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கும் யாருமே இல்லாம இருக்கிற. ஸோ அப்படியான விஷயங்களும் வந்து உங்களை இங்கிலீஷ் படிக்க விடாம தடுக்கிற விஷயங்களாக இருக்கு. ஓகே, தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸுக்கு முக்கியம் கொடுக்குற. இப்ப ஸ்கூல் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ்ல எரர் வருதுன்னு சொன்னா அங்க பாத்தீங்கன்னு சொன்னா மெயினா மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பீங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் மேக்ஸ், சயின்ஸ், அந்த ஹிஸ்டரி, அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற. அங்க இருக்கிற இங்கிலீஷுக்கு வந்து யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க முடியாம போயிருக்கலாம். அண்ட் ஸ்கூல் லெவல்ல இருக்கிற டீச்சர்ஸ் டீச்சிங் மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிக்காம போயிருக்கலாம். ஸோ அதனால வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம போனதுனால உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருக்கலாம். ஸோ இப்படியான பல ரீசன்ஸ் வந்து இருக்கு. அண்ட் another ரீசன் ஏஜ். இதுவும் ஒரு மெயினான ரீசன் எல்லாருக்கும். ஸோ 30+ ஆனதுக்கு பிறகெல்லாம் இந்த ஏஜுக்கு பிறகு வந்து நம்ம இங்கிலீஷ் படிக்கலாமா, இப்போ படிச்சா என்ன நினைப்பாங்க, இந்த ஏஜ்ல எல்லாம் நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணினா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏஜ் ஒரு தடையா நினைச்சு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணாம இருக்கிற. ஸோ அப்போ அது வந்து ஒரு ஒப்ஸ்டேக்கிளா இருக்கும், நம்மளை படிக்க விடாம, நம்மளை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண விடாம தடுக்கிற ஒரு ரீசனா ஏஜும் இருக்கும். தென் லாங்குவேஜ் என்சிட்டி, அதாவது மொழி பற்றிய கவலை. நமக்கு வந்து இந்த லாங்குவேஜ் தெரியலன்னு சொல்லி அந்த மொழி தெரியலன்னு சொல்லியே கவலைப்பட்டுட்டே இருக்கிறத தவிர, கவலை மட்டும்தான் படுற, பட் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான வேஸ் தேடி போறதும் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து யூஸ் பண்றதும் இல்லை. ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷை படிக்கிறதுக்கு
தடைகளாக இருக்கிற விஷயமாக சொல்லலாம். பட் உண்மையாவே ஹானஸ்டா சொல்ல போனா இதெல்லாம் தடைகள் இல்ல, நம்ம தான் அதை தடைன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, சோ அந்த விஷயம். ஓகே, நார்மலா இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் சொன்னா என்ன, தென் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், அடுத்தது வந்து ஆப்ஸ்டக்கிள்ஸ், நீங்க இங்கிலீஷை படிக்க விடாம தடுக்கக்கூடிய என்னென்ன தடைகள் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். ஓகே ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இந்த ஸ்லைட்ல பாருங்க. இப்போ இங்கிலீஷ்ங்கிறதுல வந்து தேர் ஆர் 4 மெயின் ஸ்கில்ஸ். ஓகே, இங்கிலீஷ்ல வந்து 4 மெயின் ஸ்கில்ஸ் வந்து இருக்கு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஓகே, இது 4ம் சேர்ந்தது தான் இங்கிலீஷ். ஓகே, பேசுறது மட்டும் இங்கிலீஷ் இல்ல, நீங்க ரீட் பண்ணினா மட்டும் அது இங்கிலீஷ் இல்ல, ரைட் பண்ணினா மட்டும் இங்கிலீஷ் இல்ல, இது 4ம் சேர்ந்தது தான், இந்த 4 ஸ்கில்ஸும் சேர்ந்தது தான் நம்ம டோட்டலா இங்கிலீஷ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இந்த 4 ஸ்கில்ஸையும் வந்து நீங்க 2 கேட்டகரியில வந்து டிவைட் பண்ணலாம். எப்படின்னு சொன்னா இன்புட் அவுட்புட்னு சொல்லி நீங்க டிவைட் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் பண்றேன்னு பாருங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இன்புட்டாக வந்து நீங்க இந்த ஸ்கில்ஸ்ல லிசனிங்கிறத எடுத்தீங்கன்னு சொன்னா, ஐ மீன் நீங்க லிசன் பண்றேன்னு சொன்னா இங்கிலீஷை எந்த வகையிலையும் நீங்க லிசன் பண்ணலாம். அதாவது இங்கிலீஷ் நியூஸ் வாட்ச் பண்ணலாம், நியூஸ் வந்து லிசன் பண்ணலாம், இங்கிலீஷ் ஸ்டோரிஸ் லிசன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன விஷயமா இருந்தாலும் இங்கிலீஷ்ல லிசன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அதை இன்புட்டா எடுக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அவுட்புட்டாக வந்து ஸ்பீக்கிங் கிடைக்கும். உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே நீங்க எவ்வளவுக்கு லிசனிங் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்றீங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்பீக்கிங் வரும். ஓகே, ஸோ அதான் தியரி. இது வந்து பொய் இல்லை, இது வந்து உண்மையான விஷயம். இதை நீங்க உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னாதான் இதோட உண்மை வந்து உங்களுக்கு தெரிய வரும். பட் இது ட்ரூ. ஓகே, நீங்க உங்களோட லிசனிங் லெவல்ல இம்ப்ரூவ் பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட ஸ்பீக்கிங் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். தென் அதே போல நீங்க இன்புட்டாக ரீடிங் எடுக்கிறீங்கன்னு சொன்னா, அதாவது இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸ் எதுவா இருந்தாலும் ரீட் பண்ணுங்க. ஐ மீன் ஸ்டோரி புக்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மெகசின்ஸாக இருக்கட்டும், நாவல்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கிலீஷில் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட ரீடிங் எந்த அளவுக்கு இருக்குமோ அதை ஒரு ஹாபியாக செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட அவுட்புட்டாக உங்களுக்கு வந்து ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ரைட்டிங்கில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் வரும், பிகாஸ் நீங்கள் ரீடிங் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கில்ஸோடையும் ஒவ்வொன்றோட கனெக்ட் ஆகியிருக்கு. இப்படித்தான் அதில் இன்புட் அவுட்புட்டுங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு சிம்பிளா சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லைட்ல காட்டியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த விஷயம். ஓகே, ஸோ இது வரைக்கும் சொன்ன விஷயம் வந்து கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? யாருக்கு சரி நான் இப்போ சொன்ன விஷயம் கிளியர் இல்லைன்னு சொன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, கிளியர் தானே? ஓகே, லெட்ஸ் மூவ் டு அதர் பார்ட். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, இங்கிலீஷ்ன்னு சொன்னால் என்ன, அதில் உள்ள ஸ்கில்ஸ், ஸோ அந்த விஷயங்களை பார்த்துருக்குறோம். நவ் டிஸ்கஷன் டைம். ஓகே, நோ நீட் டு அஃப்ரைட், யாரும் பயப்பட தேவையில்ல. டிஸ்கஷன் சொன்னால் டிஸ்கஷனுங்கிறது வந்து என்ன விஷயம்னு சொன்னால் நீங்கள் ஐ மீன் ஒவ்வொருத்தரும் வந்து உங்களோட லெவலில் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. உங்களோட லெவலை வந்து என்னோட ஷேர் பண்ணாதான் எனக்கு தெரியும். ஐ மீன் இந்த 4 ஸ்கில்ஸும் பார்த்தோம். இங்கிலீஷ்ல வந்து இந்த 4 ஸ்கில்ஸும் பார்த்துருக்குறோம். ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்கில்லையும் நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு லிசனிங்ல வந்து நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு ஓகேவா, இல்லை நீங்க டோட்டலா பேசிக்ல இருக்கிறீங்களா, இல்லை நீங்க கம்ப்ளீட்லி ஃப்ளூவெண்டா, அந்த மாதிரி. தென் ஸ்பீக்கிங்ல சொல்லுவீங்க, உங்களுக்கு வந்து நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, பேசிக்ல இருக்கிறீங்களா, இல்லை மாடரேட்ல இருக்கிறீங்களா, இல்லை அட்வான்ஸ் ஃப்ளூவெண்ட்ல இருக்கிறீங்களா அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு என்னோட ஷேர் பண்ணும்போது உங்களோட நேம், ஃப்ரம் அண்ட் உங்களோட ப்ரொஃபஷன், நீங்கள் ஸ்டூடெண்டா இல்லை ஒர்க் பண்ணுறீங்களா, ஸோ அந்த மாதிரி அதை ஷேர் பண்ணிட்டு அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்க. தென் அடுத்த விஷயம் வந்து டிட் யூ ஃபேஸ் எனி டிஃபிகல்டிஸ் வித்தவுட் இங்கிலீஷ், அதாவது
நீங்க இங்கிலீஷ் இல்லாம ஏதாவது கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்களா? உங்களோட லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட லைஃப்ல ஃபேஸ் பண்ண உண்மையான விஷயங்களை எதுக்கு சரி நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க இங்கிலீஷ் இல்லாம. ஸோ அந்த விஷயங்களையும் ஷேர் பண்ணலாம். தென் எந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து யூ கேன் ஷேர் வித் மீ. ஓகே, பிஃபோர் தட் நீங்க யாருமே நவ் there are 38 members in this class. Okay, யாரும் நினைக்க வேணாம், don't think like 38 members in this class அப்படி நினைக்க வேணாம். think like I am the only one in this class. Okay, நான் தான் இந்த கிளாஸ்ல இருக்கேன். நீங்க மற்றவங்களை பத்தி யோசிக்க தேவையில்ல. நம்ம சொல்லலாமா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க தேவையில்ல. நீங்க நினைக்கிறது நான் மட்டும்தான் இன்றைக்கு அந்த கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு நீங்க வந்து எல்லாத்தையும் என்னோட ஃப்ரெண்ட்லியா ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ அதான் விஷயம். Who can talk with me? You can raise your hands. ஏன் இதை கேட்குறேன்னு சொன்னா நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்கிறத நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து டிசைன் பண்ண இயலும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்கறது, வேற எந்த ரீசனும் இல்லை. நீங்க ஃப்ராங்கா ஃப்ரெண்ட்லியா என்னோட பேச இயலும். ஓகே, ஸோ who can talk with me? Please raise your hands. Okay, then what about others? Can't share with me? Okay, so இதை ஏன் நான் கேட்குறேன்னு சொன்னா சில பேர் வந்து சில இஷ்யூஸ் சொல்லுவீங்க. இப்படித்தான் இந்த இடத்துல தான் எனக்கு வந்து டிஃபிகல்டிஸ் வந்துச்சு, இதுக்காக எனக்கு இங்கிலீஷ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சில பேர் ஷேர் பண்ணுவீங்க. அதே மாதிரி சேம் இஷ்யூ ஃபேஸ் பண்ணினவங்களும் வந்து இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தவங்களுக்கும் உங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ எனக்கும் உங்களோட இஷ்யூஸ் வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே, லெட்ஸ் டிஸ்கஸ். உங்களோட நேம் ஃப்ரம் அண்ட் உங்களோட ப்ரொஃபஷனோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் மிஸ்டர் இக்ஷான், கேன் யூ? Hello, Yes. hi, miss. Hi, yes. My name is Ikshan. Okay, My age 16. okay. Where are you My from? Betikilo and Eravar city. ஓகே, ஸோ தமிழில் சொல்ல இயலும். ஓகே, இங்கிலீஷில் தான் சொல்லணும்னு சொல்லி இல்லை, தமிழ்லையும் சொல்ல இயலும். ஸோ Okay. உங்களோட லெவல் எப்படி இருக்கு இங்கிலீஷில்? உங்களுக்கு ஸ்பீக்கிங் ஓகேவா அப்படின்னு உங்களோட லெவலில் சொல்ல இயலும். ஸ்பீக்கிங்ல என்ன மாதிரி லெவல்? ஃப்ளூயண்டா இல்லை Speaking பேசிக்கா? ஓகே, student and speaking low. ஓகே, கொஞ்சம் வாசிக்க தெரியும். ஓகே. ரீடிங் ஓகே. ஸ்பீக் ரைட்டிங் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அந்த மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். ஓகே, ஸோ கிராமர் மிஸ்டேக் அந்த மாதிரி. ரைட்டிங் பார்ட் ரைட் ஓகே வரும். ஓகே, ஓகே. தென் நீங்க எங்க சரி இங்கிலீஷ் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? ஏதாவது இடத்துல வந்து நீங்க டிஃபிகல்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அப்படி இல்ல. இந்த ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ்ல தான் உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கு, ரைட்? ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் இக்ஷான். ஸோ அந்த மாதிரி அப்படித்தான் நம்ம வந்து கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லா ஸ்கில்ஸ்லேயுமே பெரலலாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் பேசிக்ல இருந்து தான் நம்ம போக போகிறோம். ஸோ பேசிக்ல இருந்து நம்ம எல்லா விஷயங்களையுமே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, ஓகே மிஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் மிஸ் அஸ்ரா பேகம், கேன் யூ? Yes. Yes. Uh, You from? Ottomavadi, Betikalo. Okay. Then what are you doing? Are you a student or? Graduate university past year.
Okay. Okay. Then what's your level in English? Can you share with me? இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு, ஆனால் அந்த பேசி இது இல்லை. அதே மாதிரி வந்து ஒரு இடத்த போய் பேசுறதுக்கு அந்த அளவுக்கு வருது இல்லை. ஓகே, ஸ்பீக்கிங்ல வந்து இஷ்யூஸ் இருக்கு, ஃப்ளூவெண்டா பேசிடலாம், ரைட்? ஓ, ஓகே. தென் ரைட்டிங்? ரைட்டிங் கிராமர் எல்லாம் படிச்சிருக்கேன். ஓகே. ஏ ஏ லெவல் அப்படி படிச்சது, அதுக்கு பிறகு பெருசா டச்சும் இல்லை. அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்போ. அதுதான். ஓகே, இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து போகணுங்கிற மாதிரி இருக்கு, ரைட்? கொஞ்சம் மறந்த மாதிரி போயிட்டு. ஓகே. தென் ரீடிங்? ரீடிங் ஏழும். ஓகே, ரீடிங் ஓகே. ஸோ மெயினா ஸ்பீக்கிங்ல தான் வந்து இஷ்யூஸ் இருக்கு, ரைட்? ஓ, ஓகே. ஆர்டிகல்ஸ் அப்படியெல்லாம் எழுதுறதுக்கெல்லாம் இயலாத மாதிரி இருக்கு. ஆஹா, ரைட்டிங்ல. ஓ, ஓகே. ஓகே, ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஏதாவது இஷ்யூஸ் டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்களா உங்களோட லைஃப்ல? இங்கிலீஷ் இல்லாம ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்களா? அப்படி ஓ, ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் இருக்கா? ஓ, இப்போ யூனிவர்சிட்டியில் அப்படி விஷயங்கள் வந்து இப்போ பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதே போல எழுதுறது இப்போ எஸ்ஏ அதுகள் எழுத தனிவன் ஆர்டிகல்ஸ் அப்படி அதுகளுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு. ஓகே, ஸோ அந்த விஷயங்கள்ல வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ அதனால வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, ரைட்? ம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அஸ்ரா. ஸோ நம்ம அதே மாதிரி தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரலெல்லாம் எல்லா ஸ்கில்ஸுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரீடிங் மட்டும் அப்படின்னு பார்க்கறது இல்லை, ஸ்பீக்கிங் மட்டும்னு சொல்லி இல்லை, எல்லா ஸ்கில்ஸும் நம்ம பெரலெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த டைமில் வந்து உங்களால் இம்ப்ரூவ் ஆக இயலும். ஓகே. தென் மிஸ் ஃபஸ்லா சஸ்னி, ரைட்? கேன் யூ? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நான் வந்து ஃபஸ்லா ஓகே. கொலம்பு. ஓகே. எனக்கு வந்து ஸ்பீக்கிங் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். Sorry, can you talk louder? I couldn't hear you. ஸ்பீக்கிங் வந்து கஷ்டம் தான் எனக்கு. Okay. அது சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறது அதுலெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. மற்றபடி ரீட் பண்ணுவேன். Okay, reading okay. Okay. ஓகே. அது Then writing? ரைட்டிங் நார்மலாக ரைட் பண்ணுவேன். அந்த சில கஷ்டமான வேர்ட்ஸ் வந்து அப்படி கொஞ்சம் கஷ்டம் தான் அது. Okay. பார்த்து ரைட் பண்ணுறதெல்லாம் ஓகே, அது ஏறும். Okay. மற்றபடி நிறைய இது ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அந்த இதில் வந்து ஸ்கூல் சேர்க்க போகிற நேரம் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இங்கே எப்படியும் தேவைப்படுது. அது இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிறேன் அந்த இங்கிலீஷ் தெரியாததால. மற்ற ஃப்ரெண்ட்ஸோட கெதர் ஆகுறது அதில் தேவைத்தான் இங்கிலீஷ். Yes. Okay. Currently, what are you doing? I'm housewife. Okay, housewife. Okay. Thank you. Thank you so much. Okay. ஸோ எல்லாருக்குமே இப்போ வந்து எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் இங்கிலீஷுங்கிறது வந்து ஒரு மாற்ற முடியாத ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இங்கிலீஷுங்கிறது வந்து எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட். பட் இருந்தாலும் நமக்கு எல்லாமே ஃப்ளூவெண்ட் இல்லை, எல்லா ஸ்கில்ஸும் வந்து ஃப்ளூவெண்ட் இல்லை. ஒருத்தருக்கு வந்து ரீடிங் ஓகே சொன்னால் அதில் வந்து ஸ்பீக்கிங்கில் வந்து அவங்களுக்கு இஷ்யூஸ் வரும். ஸ்பீக்கிங் ஓகேன்னு சொன்னால் ரைட்டிங்கில் வந்து இஷ்யூஸ் வரும், அல்ல ரீடிங்கில் வந்து இஷ்யூஸ் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நம்ம எல்லாருடைய விஷயங்களையும் கருத்தில் கொண்டு ஸோ எல்லாருக்கும் எல்லா ஸ்கில்ஸும் ஃப்ளூவெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த கோர்ஸை வந்து டிசைன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஓகே, ஸோ யாருமே வொரி பண்ண தேவையில்ல, எல்லாருக்கும் வந்து அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதில் வந்து எந்த டவுட்ஸும் இல்லை. ஓகே, தென் மிஸ் அகிலா, can you?
Yes, ma'am. Yes. Assalamualaikum. Walaikum salam. I will talk with English, but I any wrong, you correct me, okay? Okay. Assalamualaikum everyone. I am Akila Siddiq from Corona, and I am a student. I currently hotel management. The thing is, teacher said main 4 skills, right? Yeah. Reading, speaking, writing. I think listening is I can 99% I am okay. Okay. 80%. Okay. Is I think I am 60. No, 90 like that. Writing is 97. Okay. Okay. The reason is I need English. I finish my. After that, I realize I need English. The thing is, if I want any job, they ask first of all, what's your O-level results? Yeah. A-level results. Okay. Yeah. After that, I realize, yeah, the main thing is not English or Tamil. No, Sinhala or Tamil. Nowadays, any countries they are asking English. English. So Yes. most reason is I would like to travel with other countries, like talk with another, communicate with another persons, others. So I want to improve my this English level. And main thing is now I recently followed my hotel management course. They also they interview asked me, so they also ask what's your O-level results English and A-level results your English. So I think the most important language is English. Yes. After that, I have a foreign friends, right? But then you think, how can I get that? I recently followed the Korean course also, so I want to talk with Korean and English. Still struggle with that, but I lots of change in this English. The reason is I self studies and I'm watching movies English and listen songs, and I Okay. read always. If I have a free time, I read the newspapers and poem like that. Okay. Good. Them English, a little bit Korean. So that's the reason. The reason is they don't know Tamil and Sinhala. So if I want to need to talk with them English. Okay. So the truly thing is my lifestyle like that. Okay. Thank you, Miss Akila. I think your English is very good. You have a good communication skills, right? So almost okay. You okay almost. So some errors you have. I want to say this. Everyone can get use this my word. Yes. I am all over this. My first step is fail. I am W. Okay. That I realize we want if I want to any job, they will ask YouTube like that. They will ask all of results. After that, I realize I want to second tip. I Okay. get the C, self study, right? Okay. After that, I realize, yeah, Akila, you can, you don't worry another person. They will always shit about you. You don't worry about that. After that, I want to tell that truly my self study, like don't lost your hope. Keep going hope. Yes. Okay. Thank you so much, Akila. Thank you so much. Okay. Thank you for sharing your opinions with me. ஓகே ஸோ நீங்க எல்லாரும் வந்து இப்போ கேட்டிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ மிஸ் அக்கீலா ஷேர் பண்ண விஷயங்கள், அவங்களோட லைஃப்ல நடந்த விஷயங்களையும் அவங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ எல்லாமே இங்கிலீஷ்ல ஷேர் பண்ணாங்க. ரைட் ஆர் ராங் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பயப்படக்கூடாது. ஓகே, ரைட் ஆர் ராங் நீங்க பேசணும், ஸ்பீக் அவுட் பண்ணணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஃப்ளூவெண்டாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் மாதிரியும் சில விஷயங்களை சொன்னாங்க, ரைட்? ஸோ அதை வந்து நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணி கொள்ளணும். எல்லாராலையும் முடியும்னு சொல்லி நம்பணும். ஸோ கஷ்டம்னு சொல்லி நினைக்கிற விஷயத்த வந்து எல்லாரும் தவிர்க்கணும்.
Okay, so thank you so much. Okay, next one. Mr. Mahindan, can you? Mr. Mahindan, can you please unmute your mic? Mr. Mahindan, are you there? Okay, then Mr. Muhammad Saja, can you? Yes. Walaikum salam. Okay. Okay. Then இதில் எனக்கு நிறைய இங்கிலீஷ் படிக்க வேண்டியது நிறைய கஷ்டங்களை வந்து hello. Yes. அதில் ஒரு அந்த பாஸ்போர்ட் செய்யறதுக்குள்ள அந்த பாஸ்போர்ட் செய்யறதுக்குள்ள ஃபில் பண்ணுறதுக்கு சொன்னாங்க. Okay. ஃபில் பண்ண இல்லாமல் வீட்டுக்கு போயிட்டு கலெக்டரில் கொடுத்து அதில் கொடுத்துட்டாங்க ஃபில் பண்ணி வீட்டுக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க. Okay. இப்போ திட்டத்தில் பேங்க்கில் ஸ்டேட்மெண்ட் அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு நான் கேட்ட போல அடிச்சு அந்த வார்த்தையை கேட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்தேன். எடுக்கிறதுக்கு முன்னால் அவங்க மேனேஜருக்கு லெட்டர் வந்து எழுதி தரப்பாங்க. Okay. அதை எழுதி கொடுக்கறதுக்கு திருப்பி நானே கால் பண்ணி அவங்க எழுதி அனுப்புறாரு. நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவங்க மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் சிக்கலாகி அதுக்கு வந்து நான் கல்லூரி படிச்சுட்டு நிறைய பிள்ளைகள் வந்து இங்கிலீஷ் தான் படிக்கிறாங்க. Okay. மெயின் காரணம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது விளையாண்டு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவங்க பேசுறது இங்கிலீஷ்ன்றதுனால நாங்களும் இங்கிலீஷ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பலங்களை சொல்லிக் கொடுக்கறதுனால தான் அவங்களோட நினைக்கிறேன். ஓகே ஸோ எஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃபிகல்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து நமக்கு இங்கிலீஷ் வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸோ தேவைப்படுதுன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸை உணர்றோம். ரைட்? எஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, ஸோ நான் கொஞ்சம் பேர்கிட்ட மட்டும்தான் பேசியிருந்தேன். பிகாஸ் இது வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸுங்கிறதுனால எல்லாரோடையும் வந்து என்னால் பேசிக்கொள்ள முடியாது. ஸோ டைம் இஷ்யூ. ஸோ அந்த விஷயம்தான். பட் நம்ம கிளாஸில் வந்து நம்ம தனித்தனியாக எல்லாருக்கும் இண்டிவிஜுவலான டைம் தந்து நம்ம எல்லாரையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டோன்ட் வரி. இன்றைக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸுங்கிறதுனால எல்லாரோடையும் பேசிக்கொள்ள முடியாது. ஸோ இன்னும் சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ மூவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் ஏன் இப்படியான டிஸ்கஷன் ஒன்று வச்சேன்னு சொன்னால், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்படி எவ்வளோ கஷ்டங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்க, எந்த இடங்களில் வந்து நீங்கள் இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அண்ட் என்ன லெவலில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும், அண்ட் இதே மாதிரி சேம் இஷ்யூ வந்து சில பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஓகே, ஸோ நம்ம கேட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணதுக்கு உங்களோட ஒப்பீனியன்ஸை. Okay, let's move. So now speaking time. Okay, so speaking time னு சொன்னா நம்ம இன்றைக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸுங்கிறதுனால ஒரு சிம்பிளான கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு விசிபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் என்னோட பேசலாம். ஓகே, ஸோ என்னன்னு சொன்னால் இந்த கொஷனை நீங்கள் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படிங்கிற விஷயத்த வந்து செக் பண்ணுறதுக்கு. ஓகே, இதுக்கு ஆன்சர் நீங்கள் கம்ப்ளீட் ஆன்சர், அதாவது ஃபுல் ஆன்சரும் பண்ணிலும் ஷார்ட் ஆன்சர்லேயும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண இயலும். ஓகே, ஸோ ஹூ கேன் டாக் வித் மீ? யூ கேன் raise your hands. Simple questions. Okay, you can answer it. Okay, so let's start with the
Mr. Rimzan, can you? Mr. Rimzan, yes. Assalamu alaikum, miss. Walaikum salam. Okay, I asked some questions, you answer, okay? Okay, miss. Okay. So, first one, where are you from? I am from Vellampitti. Okay. Then, what do you like to do in your free time? Watching TV. Watching TV. Okay. Okay. Then, do you have any siblings? Sorry, miss. Siblings என்றதுக்கு meaning தெரியா? Okay. Siblings ன்னு சொன்னா உங்களுக்கு கூட பிறந்தவங்க, அதாவது brothers, sisters, அப்படி யார் சரி இருக்குதா? Yeah. I have a sister and 2 brothers. Okay. You have a sister and 2 brothers. Okay. Do you like to travel? Yeah, I do like. Yes, you like. Okay. Thank you. Thank you so much. Thank you, miss. Okay. Thank you. Welcome. Okay. Then, because in the questions ஏன் நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொன்னா உங்களோட இன்ட்ரடியூஸ் ஆன மாதிரியும் இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் ஒன்று தந்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த பார்ட். ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன், மிஸ் ரிஸ்தா, கேன் யூ? Assalamu alaikum, ma'am. Walaikum salam. Okay, so for you, how old are you? I'm 23 years old. Okay, so what would you like to eat? I like to eat cake. Cake. Okay, good. Then, do you speak English? Yes, I can. Yes, you can. Okay, good. Then, do you like to travel? Yes, I like to travel. Okay, thank you. Thank you so much. Thank you, ma'am. Okay. Then, Miss Saranya, can you? Hi, ma'am. Hi, yes. For you, what's your name? Saranya. Okay, Saranya. Okay. Then, where are you from? I am from Badulla. Okay. Then, do you have any siblings? Yes, ma'am. I have one brother, one sister. Okay. Then, what do you like to do in your free time? Free time, watching TV, playing games. Okay, watching TV and playing games. Okay, good. Thank you. Thank you so much. Oh, thank you, miss. Okay. Then, Mr. Fahim, can you? Mr. Fahim? Okay. Hello, Yes. Okay. So, where are you from? I am from Kotiyakumra. Okay. Then, how old are you? I am 13 years old. Okay. Then, what would you like to eat? I like to eat KFC chicken. Okay, good. Then, do you speak English? Yes, can. Yes. Okay, good. Thank you. Welcome. Okay. Then, Miss Shofna, can you? Yes, ma'am, I'm here. Yes, okay. So, where are you from? I'm from Samadhi. Okay. Then, how old are you? I'm 22. Okay.
Then do you speak English? Yeah, of course. Okay. Then do you like to travel? Mm, not at all times. Okay. Some, Sometimes sometimes, you like it. yeah. Oh, Mostly I would like to stay in my home. okay, okay, good. Thank you. Okay. Then last one, okay. So நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க, சேம் இஷ்யூ. ஓகே, எல்லாரோடையும் என்னால் பேசிக்கொள்ள முடியாம போகும். ஸோ ஐம் சாரி. இன்னும் 2 பேர்கிட்ட மட்டும் பேசிட்டு நம்ம முடிச்சுக்கொள்ளும், அடுத்த பாட்டுக்கு மூவ் ஆகுவோம். ஓகே, தென் மிஸ் சகுந்தலா, கேன் யூ? எஸ். Hello. Yeah, எஸ். ஓகே, ஸோ வேர் ஆர் யூ ஃப்ரம்? I am from Aden. Okay. Okay, then what would you like to eat? I like to eat macaroni. Okay, good. Then what do you like to do in your free time? I am play with my babies. Okay, good. Then do you like to travel? Yeah, I like to travel. Okay, you like it. Okay, thank you. Thank you so much. Thank you. Thank you. You are welcome. Okay. Then last one. Miss Sharmila. Hi, Hi. Yes, so where are you from? I'm from Badulla. Okay, Badulla. Okay, then how old are you? I'm 26 years. Okay. Then do you speak English? Yes, I can. Okay. Then what do you like to do in your free time? Something learning in English. Okay. Okay, that's all. Okay, thank you. Thank you so much. Okay, so thank you all. Okay, so எல்லாரோடையும் பேசிக்கொள்ள முடியாம போகுது. ஸோ எகைன் சொல்றேன், ஸோ இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ங்கிறதுனால எல்லாரோடையும் பேசலாம். பட் நம்ம கிளாஸ்ல வந்து இண்டிவிஜுவலா எல்லாருக்கும் டைம் தந்து நம்ம எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஐ வில் கிவ் யூ டைம். ஓகே, தென் another part. சாரி. ஸோ அதுக்கு வந்து இப்போ ஆன்சர் பண்ணதுல வந்து நிறைய பேர் வந்து, சில பேர் வந்து ஃபுல் ஆன்சர் பண்ணீங்க, சில பேர் வந்து ஷார்ட் ஆன்சர் பண்ணீங்க. ஓகே, ஸோ அது இஷ்யூ இல்லை. பட் அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஐ எம் என்று சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ எம் குமார் என்று சொல்லிடலும். அப்படி இல்லைன்னு சொன்னா மை நேம் இஸ் குமார், லைக் தட் யூ கேன் ஆன்சர். ஓகே, தென் செகண்ட் கொஸ்டின், வேர் ஆர் யூ ஃப்ரம், நீங்க எங்க இருந்து வாரீங்க அப்படின்னு சொன்னா ஐ எம் ஃப்ரம் கல்முனை ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி ஆன்சர் பண்ணிடலும். இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் ஆன்சர்ஸ். ஓகே, தென் ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு சொன்னா நம்ம ஏஜ் கேட்கிறோம். ஓகே, சில பேர் வந்து இப்பவும் ஹவ் ஓல்ட் ஆர் யூ என்று கேட்டா ஐ எம் ஃபைன் என்று சொல்றவங்களும் இருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க, அப்படியும் சொல்லுவாங்க. பட் அந்த ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் சேம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அப்படி ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே, ஹவ் ஓல்ட் ஆர் யூன்னு சொன்னா ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்க ஐ எம் 25 years old அப்படின்னு சொல்லி உங்களோட ஏஜை சொல்ல இயலும். ஓகே, தென் ஃபோர்த் ஒன், வாட் டூ யூ லைக் டு டூ இன் யோர் ஃப்ரீ டைம், உங்களோட ஃப்ரீ டைம்ல வந்து உங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஐ என்ஜாய் ரீடிங் அண்ட் ஹைக்கிங். சில பேர் வந்து ஒரு விஷயம் செய்வாங்க, சில பேர் வந்து 2 விஷயம் செய்வாங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்படி சொல்ல இயலும். ஐ என்ஜாய் ரீடிங் அண்ட் ஹைக்கிங் அப்படியும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். தென் வாட் வுட் யூ லைக் டு ஈட், நீங்க உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு என்ன விருப்பம் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ நீங்க அதுக்கு ஆன்சராக வந்து கம்ப்ளீட் ஆன்சர் வந்து இப்படி கொடுக்கலாம். ஐ வுட் லைக் டு ஹாவ் அ சிக்கன் சாண்ட்விச் அண்ட் அ கோக், அந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகே, தென் சிக்ஸ்த் ஒன், do you have any siblings? siblings ன்னு சொன்னா உங்களுக்கு கூட பிறந்தவங்க, அதாவது brothers or sisters அப்படி யாரும் சரி இருக்கிறாங்களா அப்படிங்கிறது மீனிங். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணலாம்.
எஸ் ஐ ஹாவ் ஒன் பிரதர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை உங்களுக்கு சிப்ளிங்ஸ் யாரும் இல்லை நீங்க மட்டும் தான் அப்படின்னு சொன்னா நோ ஐ am an only child நான் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி நீங்க இப்படி ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நோ ஐ am an only child. ஓகே, தென் 7th one, do you speak English அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டா எஸ் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி அந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னும் ஒரு ஷார்ட் ஆன்சர் எப்படி பண்ணலாம்னு சொன்னா எஸ் ஐ டூன்னு சொல்லலாம். ஏன் உங்களுக்கு டூ சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றதுனால உங்களோட ஆன்சர் வந்து எஸ் ஐ டூ அப்படின்னு நீங்க ஷார்ட் ஆன்சர் கொடுக்கலாம். ஓகே, இஃப் யூ கேன் எஸ் ஐ டூன்னு சொல்லலாம். இஃப் யூ காண்ட் நோ ஐ டோன்ட், நோ ஐ டோன்ட் அப்படின்னு சொல்லி நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகே, தென் 8th one, do you like to travel உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்றது பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின். ஸோ அதுக்கு வந்து நீங்க ஆன்சராக எஸ் ஐ என்ஜாய் ட்ராவலிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் நியூ பிளேசஸ் இப்படி சொல்லலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஐடியா. பட் நீங்க எல்லாரும் சொன்ன ஆன்சர்ஸ் வந்து ஓகே, அவங்களோட எல்லாரும் லிசனிங் ஸ்கில்ஸும் வந்து ஓகே. ஓகே, ஸோ அதை செக் பண்றதுக்காக தான் இந்த பார்ட். ஸோ அது வந்து டன். ஓகே, ஸோ அதோட ஆன்சர்ஸ் வந்து நீங்க இப்படி கொடுக்கலாம். ஓகே, லெட்ஸ் மூவ். நெக்ஸ்ட் பார்ட் ரீடிங் பார்ட். ஓகே, ஸோ நம்மளோட கிளாஸ்லேயும் வந்துட்டு ரீடிங் பார்ட் நிறைய பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பேராகிராஃப்ஸ் தந்து உங்களுக்கு வந்து ரீடிங் பண்ண சொல்லி அண்ட் நீங்களே அதோட மீனிங்கும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, டெஃபினெட்லி நீங்கள் அந்த மாதிரி சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ரீடிங்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் இருக்கிறத அப்படியே வந்து ரீட் பண்ணிட்டு போறது தான் ரீடிங் இல்லை. ஸோ அங்கே இருக்கிற பங்க்சுவேஷன் மார்க்ஸ் எல்லாம் கவனிச்சு அழகா மெதுவாக ரீட் பண்ணிட்டு போகும்போது தான் அந்த ரீடிங் பெனிஃபிட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஃபுல் ஸ்டாப் வார இடத்த ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணணும் அண்ட் கமாண்ட்ஸ் வார இடத்த ஸ்லோ பண்ணி ரீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கே என்னென்ன பங்க்சுவேஷன் மார்க்ஸ் வருதுன்னு சொல்லி கவனிச்சு ரீட் பண்ணணும் அண்ட் ஸ்லோவாக அழகா ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு மீனிங் வந்து தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ரீடிங் வந்து நீங்கள் செய்யணும். செகண்ட் ரீடிங்கில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மீனிங் தெரியுற மாதிரி இருக்கும். தென் அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னும் ஒரு தேர்ட் ரீடிங்குக்கு போகிற. ஸோ அப்படி நீங்கள் ரீட் பண்ணும்போது தான் உங்களால் வந்து மீனிங்கை எடுத்துக்கொள்ள இயலும். ஓகே, ஸோ அப்படிதான் நம்ம ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணுவோம். உங்களுக்கு ப்ரொனன்சியேஷனில் வந்து நிறைய பேருக்கு ரீட் பண்ணும்போது ப்ரொனன்சியேஷனில் எரர்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணுவோம். ஓகே, நிறைய ப்ராக்டிஸ் இருக்கு நமக்கு செய்யறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல வந்து உங்களோட ரீடிங் லெவல் எப்படி இருக்குங்கிறத செக் பண்றதுக்காக ஒரு சின்ன பெரா ஒன்று இங்க தந்திருக்கிறேன். ஓகே, ஹூ கேன் ரீட் திஸ் பெரா? எனக்கு வந்துட்டு நீங்க அந்த பெராவை ரீட் பண்ணிட்டு உங்களால முடிஞ்சா மீனிங் சொல்ல இயலும், தமிழ்ல வந்து மீனிங் சொல்ல இயலும் அப்படின்னு சொல்றவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். மீனிங் கஷ்டம்னு சொன்னா ஓகே, பட் ரீடிங் வந்து நான் ஐ ஹாவ் டு செக். ஓகே, ரீடிங்கை செக் பண்ணணும். ஸோ யாருக்கு ரீட் பண்ண இயலும், ரீட் பண்ண இயலும்னு சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் செக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மிஸ் ஷர்மிளா, கேன் யூ? Okay, just wait. Not all para. Okay, ella paragraph illa. You start with English and stop with tales. Okay, here tales. Okay, please read. Okay. English is a language spoken by many people across the globe. It helps us talk to each other, share stories, and understand different cultures. Learning English means discovering new words and putting them together to tell our own tales. Yes, good. So can you tell the meaning? The meaning சொல்லலுமா? இப்போ நீங்க ரீட் பண்ண பாட்ற. If you can't, okay. Okay, so no need. Okay, good. Your reading is good. Okay, thank you. ஸோ நீங்கள் வந்து கிளாஸில் எல்லாமே சொல்லுவீங்க. ஓகே, ஸோ டுடே நம்ம எல்லாமே செய்ய இயலாங்கிறது வந்து ஒரு இஷ்யூஸ்.
ஸோ நம்ம வந்து நீங்க ரீட் பண்ணி மட்டும் காட்டுங்க. ஓகே, தட்ஸ் இனஃப். ஓகே, தென் மிஸ்டர் ரிம்ஷான், கேன் யூ? Hi, Miss. Hi. Yeah, you continue with weather. Okay, start with weather and finish. Stop with this world. Okay. Okay, Miss. Okay. Whether we read books, watch movies, or chat with friends, English let us connect and learn new things every day. It's like a key that unlocks doors to adventures and friendships all around the world. Good. Good. Okay. Good. Okay, thank you, Miss. Okay. Okay. Then Miss Akila, can you? Yes, I do. Yes. You start with English and stop with tales. Okay. Yeah. Carry on. Is a language spoken by many people across the globe. It helps us talk to each other, share stories, and understand different cultures. Learning English means discovering new words and putting them together to tell our own tales. Tales. Yes. Good. Good. Okay. Then Miss Fazla, can you? Whether we read books, watch movies, or chat with friends, English lets us connect and learn new things every day. It's like a key that unlocks doors to adventure and friendships all around the world. Yes. Good. Good. Okay. Then only one. Okay. இன்னும் ஒருத்தரை மட்டும் read பண்ணுவோம். Mr. Dinesh, can you? Yes. You start first English start பண்ணுங்க. Okay. Then tales. Stop with tales. Okay. English is a language spoken by many people across the globe. It helps us talk to each other, share stories, and understand different cultures. Learning English means discovering new words and putting them together to tell our own tales. Okay. Good. Good. Thank you. Welcome. Okay. So it's enough. Okay. So ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ண எல்லாரையும் ரீட் பண்ண சொன்னால் ரீட் பண்ணுவீங்க. ஸோ டைம் வந்து நமக்கு போதாமல் இருக்குது. ஸோ அந்த இஷ்யூஸ்க்காக தான் இப்போ ரீட் பண்ண எல்லார ரீடிங்கும் வந்து ஓகே. ஓகே, உங்களோட ப்ரொனன்சியேஷன் ரீடிங் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஓகே. ஸோ ரீடிங்குங்கிறது வந்து என்ன விஷயம்னு சொன்னால் நம்ம ரீட் பண்ணிட்டு போகிறது மட்டும் ரீடிங் இல்லை. நமக்கு ரீட் பண்ணினா அது என்ன விஷயத்த சொல்லுதுங்கிறதும் விளங்கினாதான் அந்த ரீடிங் வந்து சக்ஸஸாக இருக்கும். ஓகே, ஸோ அதைத்தான் நீங்கள் மெயின் பண்ணணும். ஜஸ்ட் ரீட் பண்ணுறது மட்டும் விஷயம் இல்லை, அதோட மீனிங்கும் வந்து நமக்கு தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நமக்கு இன்னும் ஒரு லெசன் இருக்குது. ஸோ அதையும் பார்க்க வேணும். டைம் ஓகே, லெட்ஸ் மூவ். சாரி, பிஃபோர் தட் நான் இதை ரீட் பண்ணிட்டு இதோட மீனிங்கையும் சொல்கிறேன். ஓகே, சில பேருக்கு வந்து இதோட மீனிங் வந்து விளங்காம இருக்கலாம். ஸோ நான் ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு மீனிங்கையும் சொல்கிறேன். ஸோ இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை மெனி பீப்புள் அக்ராஸ் த globe. It helps us to talk to each other, share stories, and understand different cultures. Learning English means discovering new words and putting them together to tell our own tales. Whether we read books, watch movies, or chat with friends, English lets us connect and learn new things every day. It's like a key that unlocks doors to adventures and friendships all around the world. Okay,
ஸோ இதை வந்து ஒரு இங்கிலீஷ்ல இம்பார்ட்டன்ஸை பத்தி சொல்ற ஒரு பெராவாகத்தான் இது இருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை மெனி பீப்புள் அக்ராஸ் த குளோப். இங்கிலீஷுங்கிறது வந்து இந்த உலகத்துல வந்து நிறைய பேரால வந்து பல பேரால பேசப்படுற ஒரு மொழியாக இந்த இங்கிலீஷ் காணப்படுது என்று சொல்றாங்க. இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு டாக் ஈச் அதர், ஷேர் ஸ்டோரிஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் டிஃபரெண்ட் கல்ச்சர்ஸ். இந்த இங்கிலீஷ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னா, நம்ம ஒருத்தரோட பேசுறதுக்காக, நம்மளோட கதைகளை வந்து அவங்களோட ஷேர் பண்றதுக்காக, அண்ட் மற்றவங்களோட கல்ச்சர்ஸை வந்து நம்ம வேறுபட்ட கல்ச்சர்ஸை வந்து நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு எல்லாத்துக்கும் இந்த இங்கிலீஷ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் இங்கிலீஷ் மீன்ஸ் discovering new words and putting them together to tell our own tales. அதாவது இங்கிலீஷை படிக்கிறதுன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, புது புது வேர்ட்ஸை வந்து நீங்க கண்டுபிடிச்சு அதை எல்லாத்தையும் நம்ம ஒண்டா சேர்த்து நம்மளோட கதைகளை வந்து சொல்றதுதான் இங்கிலீஷை படிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. Whether we read books, watch movies or chat with friends, English lets us connect and learn new things every day. ஸோ இங்கிலீஷ் வந்து இந்த புக்ஸ் படிக்கிறது மூலமா, மூவிஸ் வந்து வாட்ச் பண்றது மூலமா, ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ற மூலமாக எல்லாம் வந்து நம்மள ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களோட இங்கிலீஷ் வந்து நம்மள கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் லைக் அ கீ தட் அன்லாக்ஸ் டோர்ஸ் டு அட்வென்ச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட். இங்கிலீஷ்ங்கிறது வந்து ஒரு டோரை அன்லாக் பண்ற மாதிரி, அதுக்கு யூஸ் ஆகிற ஒரு கீ மாதிரி நம்மள வந்து ஒரு புது புது விஷயங்களோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட இந்த வேர்ல்ட்ல வந்து கனெக்ட் பண்றதுக்கு இந்த இங்கிலீஷ் வந்து யூஸ் ஆக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பெரா வந்து ஒரு இங்கிலீஷ்ல இம்பார்ட்டன்ஸை சொல்ற மாதிரி ஒரு சின்ன பெரா. ஓகே, ஸோ நம்மளோட ரீடிங்கை வந்து செக் பண்றதுக்காகத்தான் இந்த பெரா. ஓகே, ஸோ மீனிங் சில பேருக்கு விளங்காம இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நான் மீனிங்கையும் சொன்னேன். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ். ஓகே, லெசன் 3 வந்து ரைட்டிங் டைம். அதாவது ரைட்டிங் பார்ட்ல வந்து உங்களுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ங்கிறதுனால ஒரு நோட் ரைட்டிங் வந்து எப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த இன்றைக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பார்ட். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ரைட்டிங்ல தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பார்ட். ஸோ நோட்ன்னு சொன்னா என்ன, அண்ட் அதுல ஃபார்மட் அண்ட் சிம்பிளான ஒரு நோட் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், நோட் இஸ் அ சிம்பிள் லெட்டர். நோட்டுங்கிறது வந்து ஒரு லெட்டர்ட சிம்பிளான ஒரு ஃபார்மட். நாட் லெட்டர் இல்ல, லெட்டர்ல ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்மட் தான் நோட். நோட் இஸ் நாட் போஸ்டட். நோட்டை வந்து நம்ம போஸ்ட் பண்ண மாட்டோம், லெட்டரை போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நோட்டை வந்து நம்ம போஸ்ட் பண்ண மாட்டோம். இட் இஸ் சென்ட் பை ஹேண்ட். அது வந்து கையில தான் கொடுக்கப்படும், கையில தான் கொடுப்போம், போஸ்ட் பண்ண மாட்டோம். ஒருத்தர கையில தான் கொடுப்போம் நம்ம அதை. நோட் இஸ் கேஷுவல். நோட் வந்து கேஷுவலாக எழுதுறது தான் நோட். அண்ட் நோட் இஸ் ரிட்டன் இன் சிம்பிள் அண்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ். சிம்பிளாகவும் நம்ம பேசுற பேச்சு வழக்கிலேயே ஸ்போக்கன் லாங்குவேஜ்லேயே சிம்பிளாக எழுதுறது தான் வந்து இந்த நோட். ஓகே, ஸோ நோட்டீஸ் வேற, நோட் வேற, ரெண்டும் சேம் இல்லை. ஓகே, ஸோ ஓகே, நோட்ற ஃபார்மட் ஆஃப் நோட், இதுதான் நோட்ற ஃபார்மட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ் ஒன்று போடுவோம், போட்டுட்டு நோட்டுன்னு ஹெட்டிங் போடணும். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு புட் அ ஹெட்டிங் அஸ் நோட். நோட்டுன்னு ஹெட்டிங்கை போட்டுட்டு தென் அதுக்கு பிறகு வந்து லெஃப்ட் சைட்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு டேட் போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் டேட். அதுக்கு பிறகு வந்து சல்யூட்டேஷன் சொன்னா விழிப்புன்னு சொல்லுவோம், டியர் குமார், டியர் மாலா, அந்த மாதிரி. ஸோ சல்யூட்டேஷன் வந்து நீங்க போடணும். அதுக்கு பிறகு வந்து கண்டென்ட், நீங்க சொல்ல வர விஷயத்த வந்து லாங்கா சொல்றது இல்லை. ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அந்த விஷயத்த மட்டும் நீங்க கிறிஸ்டல் கிளியரா சொல்லிடணும். அங்க விஷயத்த கண்டென்ட்ல கொடுப்பீங்க. அண்ட் தென் லாஸ்டா சென்டர்ஸ் நேம், அதாவது இப்ப நீங்க எழுதுறீங்கன்னு சொன்னா உங்களோட நேமை வந்து கீழே போடுவீங்க. ஸோ இதுதான் வெரி சிம்பிளான ஒரு ஃபார்மட். நோட்டுடைய ஃபார்மட் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து சாம்பிள் நோட். இப்போ நோட்ற சாம்பிள் வந்து இப்படித்தான் இருக்கும். ஸோ இப்படித்தான் எழுதுவோம். ஓகே, ஸோ நோட்டுன்னு ஹெட்டிங் போடுவீங்க. தென் டேட், லெஃப்ட் சைட்ல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு டேட், யூ ஹாவ் டு புட் த டேட். தென் சல்யூட்டேஷன், டியர் கமல் அப்படின்னு சொல்லி ஒரு சல்யூட்டேஷன். அண்ட் கண்டென்ட், விஷயத்தை வந்து நீங்க சப்ஜெக்ட் கொடுப்பீங்க. ஸோ இங்க சப்ஜெக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. ஐ ஆம் ரைட்டிங் திஸ் நோட் ஃபார் அ ஃபேவர் ஆஃப் யூ. நான் மீனிங்கையும் சொல்லிட்டு போறேன். ஓகே,
இந்த நோட்டை நான் எதுக்கு எழுதுறேன்னு சொன்னா உங்க ஃபேவர்ன்னு சொன்னா ஒரு விருப்பம், உதவி அந்த மாதிரி. ஓகே, ஸோ உங்கள்ட்ட இருந்து ஒரு விருப்பம் ஒன்றுக்காக நான் இந்த இந்த நோட்டை வந்து நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு I heard there is an English camp in our school after the examination. நான் வந்து கேள்விப்பட்டேன் நம்முடைய ஸ்கூல்ல வந்து எக்ஸாமுக்கு பிறகு ஒரு இங்கிலீஷ் கேம்ப் ஒன்று இருக்கிறதாக கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹேர்டுன்னு சொன்னா கேள்விப்படுறது. ஹியர்ட பாஸ்ட் டென்ஸ் தான் ஹேர்டு. ஓகே, ஸோ கேள்விப்பட்டேன். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் டேக்கிங் பார்ட் இன் இட் வித் யூ. அதாவது நான் உங்களோட அதுல வந்து பங்கெடுக்கிறதுல வந்து நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தென் ஐ கேம் டு யோர் ஹவுஸ் திஸ் ஈவினிங் பட் யூ வர் நாட் அட் ஹோம். கேன் யூ ப்ளீஸ் கால் மீ அண்ட் கன்ஃபார்ம் இட். நான் வந்து இந்த ஈவினிங் உங்களோட வீட்டை வந்தேன், நீங்க வீட்டுல இல்லை, ஸோ நீங்க கால் பண்ணி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி இயலுமா அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் இதை எழுதுறது வந்து சந்துனி சென்டர்ஸ் நேம் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன விஷயம், டிரெக்டா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு இங்கிலீஷ் கேம்ப் ஒன்று இருக்கிறதா. ஸோ அவங்களோட வீட்டை போயிருக்காங்க, அவர் வந்து இல்லை. ஸோ ஒரு நோட் ஒன்று எழுதி அங்க வீட்டுல இருக்கிறவங்களோட ஹேண்ட்ல தான் கையில கொடுத்துட்டு வந்திருப்பாங்க, நோட்டை எழுதி கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அவர் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ அப்படி அந்த ஒரு பெர்டிகுலரா அந்த விஷயத்த சொல்றதுக்காக மட்டும் இந்த நோட் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்மட் தான் நோட். ஸோ இது வந்து உங்களுக்கு ரைட்டிங் பார்ட்ல யூஸ் ஆக இருக்கும். ஸோ ஓகே ஓகே இப்போ யாருக்கு சரி நோட்டுங்கிறது வந்து இப்போ கிளியர் ஆகிருக்குன்னு சொல்லி ஐ ஹோப் நான் நம்புறேன். ஓகே, ஸோ இந்த நோட் வந்து கிளியர் இல்லைன்னு சொல்றவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சாரி, ஓகே, யாருக்கு சரி இந்த நோட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து கிளியர் இல்லைன்னு சொன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, நோபடி. ஸோ ஆல் கிளியர், ரைட்? ஸோ இன்றைக்கு ஒரு சின்ன பார்ட்டோட ரைட்டிங் பார்ட்ல உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நோட்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே ஓகே, ஸோ லாஸ்டா வந்து சமரி. இன்றைக்கு பார்த்த விஷயம் என்ன, நம்ம லெசனுக்குள்ள பார்த்த விஷயம்னு சொன்னா ஸ்பீக்கிங் பார்ட் வந்து பார்த்துருந்தோம், தென் ரீடிங் பார்ட் பார்த்துருந்தோம், தென் லாஸ்டா வந்து ரைட்டிங் பார்ட் பார்த்துருந்தோம். ஓகே, லிசனிங் பார்ட் வந்து பார்க்கல. ஸோ இன்றைய கிளாஸ்ல வந்து நம்ம எல்லா ஸ்கில்ஸும் பார்க்க இயலாதுங்கிற ரீசனுக்காக நம்ம பார்க்க இல்லை. ஓகே, ஸோ அந்த விஷயம். பட் வி ஆர் கோயிங் டு சி நம்ம கிளாஸ்ல வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் பார்க்க போறோம்னு சொன்னா இந்த விஷயம் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்போக்கன் பார்க்க இருக்கிறோம், ஸ்பீக்கிங் பார்ட் பார்க்க இருக்கிறோம், தென் ரீடிங் பார்ட் பார்க்க இருக்கிறோம், தென் ரைட்டிங் பார்ட் அண்ட் லிசனிங் பார்ட். இது வந்து மெயினா நான் அந்த ஸ்கில்ஸ், ரைட்? ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா வொக்காபுலரி பார்ட்டும் கிராமர் பார்ட்டும் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓகே, கிராமர் பார்ட்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். வொக்காபுலரிங்கிறது என்ன விஷயம்னு சொன்னா நியூ வேர்ட்ஸை தான் நம்ம வொக்காபுலரின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு தேவையான வொக்காபுலரி பேங்க் வந்து நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயுமே ஈச் கிளாஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன் உங்களுக்கு. ஓகே, அதுல யூசேஜ் என்னன்னு சொன்னா இப்போ நமக்கு எவ்வளவுக்கு நியூ வேர்ட்ஸ் தெரியுதோ அவ்வளவுக்கு தான், எவ்வளவுக்கு நியூ வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மளால வந்து பேச இயலும். அந்த வேர்ட்ஸை போட்டு நம்மளால ஸ்பீக்கிங்ல சரி ரைட்டிங்குக்கு சரி யூஸ் ஆகும். ஸோ நமக்கு தேவையானது வந்து நியூ வேர்ட்ஸ், வொக்காபுலரி தான் தேவை நம்மளோட ஸ்பீக்கிங்குக்கு. ஸோ அதுக்காக வந்து உங்களுக்கு தெரியாத நிறைய நியூ வேர்ட்ஸ் வந்து நான் ஒவ்வொரு கிளாஸ்லயுமே ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அதோட ப்ரொனன்சியேஷனோட வந்து உங்களுக்கு நான் ரீட் பண்ணி காட்டுவேன். தென் அடுத்த கிளாஸ்ல வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா அந்த வொக்காபுலரி வேர்ட்ஸை வந்து டிக்டேஷன் மாதிரி நீங்க ஸ்பெல்லிங் சொல்லுவீங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க, தென் ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸ். ஓகே, ஸோ சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு அந்த வேர்ட் வந்து ஃப்ளூவெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ எல்லா ப்ராக்டிஸுமே நம்ம பண்றதுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இன்ஷால்லா ஃபியூச்சர் கிளாஸ்ல வந்து நம்ம அந்த விஷயம் செய்யறதுக்கு இருக்கோம். ஜஸ்ட் வெயிட், ஐ வில் ஷேர் another slide. ஓகே, இன்னும் ஒரு ஸ்லைட் ஷேர் பண்றேன், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே,
So you can see. Just wait. Okay. So இதுல வந்து பார்க்கலும் சொல்லி நினைக்கிறேன். Can you all see my screen? Is it visible for you? இது வந்து விசிபிளா? எல்லாருக்கும் பார்க்க இயலும்னு சொன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட மெயின் கண்டென்ட்ஸ். ஓகே, நான் சொன்ன மாதிரி ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்போக்கன், கிராமர், வொக்காபுலரி. ஸோ மெயின் கண்டென்ட்ஸ். இந்த கண்டென்ட்ஸுக்குள்ள சப் கண்டென்ட்ஸாக நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க இருக்கிறோம்னு சொன்னா நீங்க இதுல வந்து பார்க்க இயலும். ஸோ ரீடிங் பார்ட்டுங்கிறதுல நீங்க என்னென்ன விஷயம் நம்ம பார்ப்போம்னு சொன்னா ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக்ஸ், அதாவது ஒரு ஸ்டோரி சொல்றதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாமே பார்ப்போம். அண்ட் டிஸ்கிரைபிங் பிக்சர்ஸ், பிக்சர்ஸை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ற அப்படிங்கிற விஷயம், மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க இருக்கிறோம். தென் ரைட்டிங் பார்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நோட், நோட்டீஸ், லெட்டர் ரைட்டிங், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க இருக்கிறோம். குயிஸ், எக்ஸசைசஸ் அதெல்லாம் வந்து ரைட்டிங் பார்ட்ல நம்ம பார்ப்போம். ஓகே, பிரீஃபா பார்ப்போம். தென் லிசனிங்ல வந்து engaging in listening practice and listening to audios and videos. ஸோ உங்களுக்கு லிசனிங்ல வந்து ஆடியோஸ் அல்லது வீடியோஸ் வந்து நான் ப்ளே பண்ணுவேன். ஸோ நீங்க அதை நல்லா லிசன் பண்ணி அதுக்கு வந்து நீங்க ஆன்சர்ஸ் பண்ணுவீங்க, ஓரலாக வந்து நீங்க ஆன்சர்ஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிசஸும் இருக்குது. தென் ஸ்போக்கன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா கிரீட்டிங்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் இன் இங்கிலீஷ், தென் கன்வர்சேஷன் ப்ராக்டிஸ் இருக்குது. தென் ஷார்ட் ஸ்பீச்சஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ், ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஓரல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க இருக்கிறோம். வொக்காபுலரியில வந்து நீங்க நவுன்ஸ் வரும், adjectives வரும், verbs வரும், adverb, vocabulary அப்படி எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி வந்து vocabulary வேர்ட்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகே, தென் கிராமர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா டென்ஸ் த இன்ட்ரடக்ஷன் வந்து இந்த கிளாஸ்ல, இந்த கோர்ஸ்ல வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். தென் கிராமர்ல மெயினா என்னென்ன டாபிக்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல பார்க்க இருக்கிறோம்னு சொன்னா நவுன்ஸ், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ்ஸ், ப்ரொனவுன், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் பார்க்க இருக்கிறோம். அண்ட் தென் சின்டெக்ஸ் அண்ட் யூசேஜ் அந்த டாபிக்ல வந்து பி வேர்ப்ஸ், synonyms and antonyms, capitalizations, WH questions, punctuation marks, contraction forms, prefix and suffix, singular and plural, possessive nouns, right? So இந்த மாதிரி நம்ம நிறைய டாபிக்ஸ் எல்லாம் பார்க்க இருக்கிறோம். இது எல்லாமே பிரீஃபா பார்ப்போம், அதோட ரூல்ஸ் பார்ப்போம். ஸோ அதை எங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் வெயிட். ஓகே, ஸோ இந்த டாபிக்ஸுக்குள்ள வந்து சப் டாபிக்ஸாக நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ்? வேற யாருக்கு சரி எனி டவுட்ஸ் இருக்கா? இப்போ நம்ம இன்றைக்கு பார்த்த விஷயங்கள்ல, படித்த விஷயங்கள்ல யாருக்கு சரி டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, நோ டவுட்ஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த எல்லா ஸ்கில்ஸையுமே யாரும் ஒரி பண்ண தேவையில்ல. டிஃப்ரெண்டான வேயில், யாருக்கும் போரிங் இல்லாத வேயில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வேஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ அதோட பெனிஃபிட்டை வந்து நீங்கள் லாஸ்ட்ல தான் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எப்படி கிளாஸ் போகும் அப்படிங்கிறத. ஓகே, ஸோ யாருக்கும் டவுட்ஸ் இல்லை. ஸோ யாரும் லீவ் ஆக வேணாம். ஓகே, அயானா மிஸ் வில் டாக் டு யூ. உங்கள்கிட்ட வந்து அயானா மிஸ் வந்து பேசுவாங்க. ஓகே, so thank you all, thank you for your support. We will meet in our next class. Okay, next classல வந்து நம்ம மீட் பண்ணுவோம். so ayana miss வந்து பேசுவாங்க. so please wait. okay, ayana miss okay வா? okay miss. okay okay, thank you miss. okay, just a second. ஓகே, ஐ திங்க் எல்லாராலையும் ஸ்க்ரீன் பார்க்க இயலுமா இருக்கு தானே?
Okay. So finally, we are in the end of the session. Okay. ஸோ முதல் வந்து ஒய் ஸ்டடீஸ் அகாடமி, ஏன் நீங்கள் ஸ்டடீஸ் அகாடமியை சூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அதாவது எங்களோட அகாடமி வந்து ஒரு ரெஜிஸ்டர்டான கம்பெனி. அண்ட் அதே போல் நாங்கள் வந்து சிபிடி யூகேயால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி. இதுக்கு மேலதிகமாக எங்களோட சைடில் இருக்கிற ஒவ்வொரு லெக்சர்ஸுமே குவாலிஃபைடான லெக்சர் பேனல், அதே போல் ப்ரொஃபஷனலான லெக்சர் பேனலை கொண்ட ஒரு லெக்சர் பேனலை கொண்டது. அதே மாதிரி நாங்கள் வந்து எனி மீடியாஸ், ஃபார் அன் எக்ஸாம்பிள் லைவாக இருக்கட்டும், அதே போல் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், டெலிகிராமாக இருக்கட்டும், ஈவன் காலாக இருக்கட்டும், அதே மாதிரி நான் இன்னும் சில மீடியாஸ் வந்து அவங்களுக்கு நான் காட்டியிருந்தேன் ஸ்லைடில். ஸோ அந்த மாதிரி எனி மீடியாஸில் நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் அதே போல் கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் தருவோம். அதே மாதிரி அவங்களுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஆட்களுக்கும்னு சொல்லி ஸ்பெஷலான ஹெல்ப்லைன் சப்போர்ட்ஸ் இருக்கும் எங்களோட சைடில். அதே மாதிரி 100% கெரியர் பேஸ்ட் கேரண்டி. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி செய்யணும், எந்த மாதிரி கெரியர் சைட் போகணும், அதுக்குரிய கைடன்ஸ் வந்து எங்களோட சைடால் நாங்கள் தருவோம். அதே போல் இண்டஸ்ட்ரியல் சைடில் காணப்படுற அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். இதே மாதிரி லைஃப் டைம் அட்வைசரி அண்ட் சப்போர்ட்ஸ் வந்து எங்களோட சைட்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் டிஜிட்டல் சர்வீசஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் வந்து நாங்கள் அவங்களுக்கு தருவோம். அதே மாதிரி ஒவ்வொரு பெட்சுக்குன்னு சொல்லி லிமிட்டடான சீட்ஸ் தான் எடுப்போம். ஸோ ஈச் பெட்சுக்கு வந்து குறிப்பிட்ட சிலர் மாத்திரம் தான், அதாவது குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் லிமிட்டடான சீட்ஸ் கொண்ட பெட்ச் தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆட்கள்டையும், அதாவது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தங்களோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி லிமிட்டட் சீட்ஸாக தான் இருக்கும். அதே போல் எங்களோட சைடில் வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அது சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்களுக்கு பிரிண்டட் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். அதே போல் அவங்களுக்கு மிஸ் மெஹர் காட்டினாங்க. ஸோ ஓவராலாக ஒரு பர்ஃபெக்டான கோர்ஸ் ஃப்ளோ ஒன்று இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு எல்எம்எஸ் எக்ஸஸ் வந்து எங்களோட சைட்ல இருந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். மேலதிகமாக ப்ராக்டிக்கல் செஷன்ஸாக நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே போகும். நீங்கள் எனி டைம் அன்மியூட் பண்ணி இன்றைக்கு நீங்கள் எப்படி பேசுறீங்களோ அதே போல் மிஸ்ஸோட நீங்கள் பேச இயலுமா இருக்கும். அதே மாதிரி ஸ்பெஷல் ட்ரைனிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதே போல் ட்ரைனிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்ன்ஷிப் லெட்டர்ஸும் வந்து நாங்கள் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது ட்ரைனிங் லெட்டர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஒய் ஸ்டடீஸ் அகாடமின்னு சொல்லி அவங்களுக்கு அதில் டாப்பிக்ல எல்லா விஷயமும் தெளிவாக விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெல்ப்லைன் சப்போர்ட்ஸ் வந்து எங்களோட சைட்ல இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எனி டைம் வந்து எங்களோட ஹெல்ப்லைனை கண்டெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு இப்போ ஒரு செஷனில் நடக்கிற கிளாஸில் வந்து எதுவும் டவுட்ஸ் இருக்குது, எனக்கு இன்னும் ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் ஒன்று போட்டு தந்தா நல்லமா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு மேபி தோணலாம். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் ஹெல்ப்லைனை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா டிஸ்கஷன் கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொள்ள இயலுமா இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஃபார் அன் எக்ஸாம்பிள் இன்றைக்கு நீங்கள் இந்த கிளாஸ் வந்து 10க்கு முடியுதுன்னு சொன்னால் நாளைக்கு மார்னிங்கே அவங்களுக்கு அதுக்குரிய ரெக்கார்டிங்ஸ் வந்து கிடைச்சிடும். ஸோ நீங்கள் டெய்லி வந்து அவங்களோட ரெக்கார்டிங்ஸை எக்ஸஸ் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான டைம் ஷெட்யூல் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ ஈவன் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான டைம் ஷெட்யூல் வந்து எங்களோட சைடில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி வீக்லி இவல்யூஷன் ஃபாலோ அப் வந்து ஹெல்ப்லைன்ல இருந்து அவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு ஒரு கால் வரும். ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க கேட்பாங்க, எல்லா கிளாஸஸும் நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்களா, ஓவராலாக அவங்கள ஃபாலோ அப் பண்ணுவாங்க. ஸோ கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணீங்களா, அவங்களோட அட்டெண்டன்ஸ் பார்ப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு கிளாஸ்ல என்ன இஷ்யூஸ் இருக்கு, மிஸ் படிச்சு தரது விளங்கே இல்லையா, எல்லாம் A to Z எல்லா விஷயமுமே வந்து அவங்கள்ட்ட இருந்து எல்லாமே கேட்டு அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ரிசால்வ் பண்ணி தரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக பர்ஃபெக்டான ஒரு லெசன் செமரி ஒன்று அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் அதே போல் ஐடி அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் அண்ட் கைடன்ஸ், ஈவன் அவங்களுக்கு ஐடி சைடில் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, டெக்னிக்கல் சைடில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு கைட் பண்ணி அதையும் அவங்களுக்கு ரிசால்வ் பண்ணி தெரியலுமா இருக்கும். அண்ட் அதே போல் டயக்னாஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செஷன். ஸோ ஒவ்வொரு கிளாஸில் நடக்கிற விஷயங்கள்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வருது, ஸோ அவங்களுக்கு என்ன ரெமடிஸ் போட்டு தந்து அதை கிளியர் பண்ணலாம்.
ஸோ அது எல்லாத்தையுமே டயக்னைஸ் பண்ணி உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணக்கூடிய மாதிரி கிளாஸஸ் இருக்கும். டெய்லி கிளாஸ் ரிமைண்டர்ஸ் தருவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இன்றைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்கு, பட் நீங்க மேபி மறந்திருக்கலாம். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜஸ் வரும், எஸ்எம்எஸ் மூலமா மெசேஜஸ் வரும், அண்ட் அதே போல வாட்ஸ்அப் குரூப்ல வந்து உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வரும். ஈவன் உங்களுக்கு கால் கூட பண்ணி உங்களை ரிமைண்ட் பண்ணுவாங்க. நீங்களே மறந்தாலும் அவங்க உங்களை மறக்காம உங்களுக்கு வந்து கால் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அண்ட் அதே போல பெட்ச் குரூப்பிங் டு மேனேஜ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ பெட்ச். ஆல்ரெடி சொல்லியிருப்போம், பிகினர்ஸ் லெவல்ஸ்ல கொஞ்சம் பேர் இருப்பீங்க, கொஞ்சம் ஆவரேஜான ஆட்கள் இருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தனித்தனி குரூப்ஸ் இல்லை, அவங்களோட எல்லாரையுமே மேனேஜ் பண்ணி எல்லாருக்கும் பெர்ஃபெக்டா கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ எல்லா நாலேஜும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பெர்ஃபெக்டா வர மாதிரி பெட்ச் குரூப்பிங்கும் இருக்கும். ஸோ ஓவராலா ஹெல்ப்லைன் வந்து ரொம்பவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயும் என்ன இஷ்யூஸ் இருக்கு எல்லாமே அவங்களுக்கு 1 by 1 ரிசால்வ் பண்ணி தருவாங்க அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏர்லி பேர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க இந்த கோர்ஸுக்கு ஏர்லியா ரெஜிஸ்டர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பேசிக் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஓகே, ஸோ எல்லாம் ஓகே, எனக்கு எல்லாமே ஓகே, நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். பட் எப்படி நான் ரெஜிஸ்டர் பண்றேன்? ஸோ ஹியர் யூ கேன் சி அவர் கன்சல்டன்ட். ஸோ இந்த கிளாஸுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோசிங் டேட் வந்து ஏப்ரல் 30 ஸோ ஏப்ரல் 30 டியூஸ்டே வந்து இந்த கிளாஸுக்குரிய க்ளோசிங் டேட். ஸோ நீங்க வந்து மிஸ் அதீனா இதுல இருக்கிற கண்டெக்ட் நம்பரை நீங்க கண்டெக்ட் பண்ணி அவங்ககிட்ட நீங்க என்ன செய்யலாம், உங்களோட கிளாஸுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கும். ஸோ 30 முதல்லே நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணணும். ஸோ இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. அதே போல செக்லையும் வந்து உங்களுக்கு மிஸ்டர் நம்பர் வந்து போடுவாங்க. ஸோ அதையும் நீங்க கண்டெக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கும். ஓகேவா? ஸோ ஐல் கிவ் 1 minute. உங்களுக்கு தேவையான ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, எல்லாம் ஓகே. எனக்கு கிளாஸ் டைம் ஷெட்யூல் என்ன மாதிரி? ஸோ கிளாஸ் டைம் ஷெட்யூல் வந்து அவங்களுக்கு மண்டே, அதே போல வெனிஸ்டே, சாட்டர்டே 8 PM. ஸோ மண்டே, வெனிஸ்டே, சாட்டர்டே 8 PM வந்து அவங்களுக்கு இந்த கிளாஸஸ் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபிக்ஸ்டான டைம் ஷெட்யூல். ஸோ இந்த டைம்ல தான் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். ஸோ இதுவும் தேவையான ஆட்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ஸோ தென் நவ் யூ ஹேவ் த டிஸ்கஷன் டைம். ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஃபர்தரா கொஸ்டின்ஸ் இருக்கா? அப்படி இருக்குன்னு சொல்றவங்க ரைஸ் பண்ணுங்க ஹேண்டை. ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க முதல். தென் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களை அன்மியூட் பண்ணுவோம். தென் யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ், ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ், வி வில் அன்மியூட் அண்ட் யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ். ஃபர்தரா இந்த கோர்சஸ் ரிலேட்டடா எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னு சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு உங்களோட கொஸ்டினை கேளுங்க. ஓகே, மிஸ்டர் முகமது சஜா அன்மியூட். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கிளாஸ் நடந்துருக்கானே? விலங்கு இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய பெட்களுக்கு நீங்க கேக்குற கொஸ்டின் விலங்கு இல்ல. அந்த இப்ப 17-18 வருஷமா தொடர்ந்து இதே மாதிரி கிளாஸ் நடந்துட்டு வருது தானே? ஒரு அதுல வீடியோக்கள் இருக்கும் தானே? விலங்கு இல்ல, அதுல வீடியோக்கள் இல்ல. எங்களுக்கு அந்த மீடியாக்களை போயிட்டு பார்த்து கொள்ளிருமா? எனக்கு மீடியால ஏற்கனவே நடந்த கிளாஸ்ல வீடியோக்கள் இருக்குதான்னு கேட்குறது. எல்லாமே எங்கட யூடியூப் சேனல்ல இருக்கு. அண்ட் அதே போல எங்கட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸும் நீங்க பார்க்கலுமா இருக்கும். ஸோ யூடியூப் சேனல்ல போயிட்டு ஸ்டடீஸ் அகாடமின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஸோ அதுல வந்து அவங்களுக்கு எல்லா விஷயமுமே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நடந்த கோர்சஸ், வெபினார்ஸ், அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க அதெல்லாம் பார்க்கலும். ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸும் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ அதர் தென் தட் வேற யாருக்கும் எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? யூ கேன் ஆஸ்க்.
அவங்களுக்கு செட்ஸ்ல வந்து யூடியூப் சேனல்ல லிங்க் போட்டிருக்காங்க. ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். Other than that, வேற யாருக்கும் எதுவும் questions இருக்கா? ஸோ அப்படி எதுவும் questions இருக்குன்னு சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஒன்ஸ் அகெயின் நான் உங்களுக்கு கன்சல்டன்ட் நம்பர் காட்டுறேன். ஸோ இவங்களுக்கு வந்து நீங்க கால் ஆர் மெசேஜ் பண்ணிட்டு அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு செட்ஸ்லையும் போட்டிருப்பாங்க. ஸோ இவங்களை கண்டெக்ட் பண்ணி நீங்க ஃபர்தரா இந்த கோர்ஸுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு யாருக்குமே questions or doubts இல்லைன்னு நினைக்கிறேன். So thank you for listening today and thank you for joining our class. Inshallah, we'll meet in the next class. Just wait. Yes, Mr. Dinesh, நீங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நான் உங்களுக்கு ஸ்லைட்ல காட்டினேன் தானே கன்சல்டன்ட் நம்பர். ஸோ இவங்களை நீங்க கண்டெக்ட் பண்ணி கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்ககிட்ட ஃபர்தர் டீட்டெயில்ஸை பெற்று அதுக்கப்புறம் எப்படி கிளாஸுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்றேன்னு சொல்லி கேட்டு அந்த குரூப்ல எட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க அந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கும். ஸோ நீங்க இவங்களை கண்டெக்ட் பண்ணுங்க. ஓகேவா மிஸ்டர் தினேஷ்? எஸ் மிஸ்டர் தினேஷ், நீங்க வந்து அதினா மிஸ்ஸை கண்டெக்ட் பண்ணிட்டு ஸோ நீங்க அதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, okay, so thank you for all. Thank you for listening all. Then we'll meet in the next webinar. Okay, inshallah. So until that, goodbye and assalamu alaikum and have a great day to you all. Good night and bye all.